பரணி ஆல்ரெடி லேட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட்டை சொல்லிடுறீங்களா? ஓகே, நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ். கேக்குதா? கேக்குது பரணி. மாற்றம் முன்னேற்றம் சுகுமார் ப்ரோ கரெக்டா சீக்கிரம் எப்போ ஸ்பேஸ் போட்டோமோ அதே டைமுக்கு ஜாயின் ஆயிட்டாரு. வாவ், நைஸ். நீங்க லேட்டு. இல்ல அவங்க சீக்கிரம் இல்ல, நீங்க லேட்டு. இல்ல அவர் இல்ல அவர்கிட்ட போன் இல்ல அவர் போன் பேசிட்டு இருந்தா, சுகுமார் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. நான் 8 நாளுக்கு போடலான்னு கரெக்டா 8 நாளுக்கு அவர் கூப்பிட்டாரு. சரி, ஓகே, நான் அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்துல இருந்து அந்த ஆஷோட வில்லேஜ் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த படம் வந்து இங்கிலாந்துல மார்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நீக்கோ ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு. அதே மாதிரி சச்சின் படம் ரீரிலீஸ் பண்றாங்க திஸ் சம்மரு. அவர் கலைப்புலி தானோ அவர்களே ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பரிதாபங்கள் ஃபேம் கோபி சுதாகர் இருக்காங்களோ அவங்களோட ஃபிலிம் வந்து ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. விஷ்ணு விஷயன் தான் வந்து படத்தோட டைரக்டர். அதோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தர்ஷனோட நெக்ஸ்ட் ஃபிலிம் காளி வெங்கட், ஹர்ஷா பைஜு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அது டைட்டில் வந்து ஹவுஸ் மேட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டார்க் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது காளியன் கே ஜெகன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஹீரோ வந்து ஏதோ ஒரு புது ஹீரோன்னு நினைக்கிறேன், பேர் கரெக்டாக தெரில. ஸோ யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, அப்டேட்ஸ் முடிச்சிடுறேன். அதே மாதிரி சுழல் 2 அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. February 28 ஸ்ட்ரீம் ஆகுது. விமல் அண்ட் சூரி நடித்த படவா அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் February 14 ரிலீஸ் ஆகுது. லெக் பீஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. March 7 படம் வருது. ரெட்ரோ படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்ணாடி பூவே அந்த பாட்டு வந்து February 13 ரிலீஸ் ஆகுது. சூர்யா ஃபிலிம், கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில், சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு. அதே மாதிரி விக்ரம் பிரபு, அக்ஷய்குமார் இவங்க 2 பேரும் நடிக்கிற படம் நேற்று சொல்லியிருந்தோம். அதோட பூஜா கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் நம்பர் 4 அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து February 13 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நியூஸ் வந்துச்சு, தமன் தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது அஃபிஷியலாக வந்தால் தான் தெரியும் எவ்வளோ உண்மைன்னு சொல்லி. அதே மாதிரி விக்ரம் பிரபுவோட அடுத்த ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்துட்டு நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் தேவர்கொண்டாவோட 12th ஃபிலிம் அதோட டைட்டில் டீசர் நாளைக்கு ஈவினிங் 4-6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. சூர்யா அதான் வந்து தமிழ் டீசருக்கு வாய்ஸ் ஓவர், ஹிந்தி டீசருக்கு ரன்பீர். ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரே நிமிஷம். இந்த கடல் அலை திருச்செந்தூர்ல அப்பப்போ உள்ள வாங்கும், இப்படி உள் வாங்குற மாதிரி நீங்க வந்து கடல் தண்ணி உள் வாங்குற மாதிரி உங்க வாய்ஸ் அப்படியே டோட்டலா உள் வாங்கிருச்சு, ஒண்ணுமே கேட்கல. இப்ப கேக்குதா? இப்பதான் கொஞ்சம் கேக்குது. சரி, ஓகே, சாரி. விஜய் தேவர்கொண்டாவோட 12th ஃபிலிம் அதோட டைட்டில் ரிலீசர் நாளைக்கு ஈவினிங் 4-6 PM வருது. தமிழ்ல வந்து வாய்ஸ் ஓவர் வந்து சூர்யா கொடுத்துருக்காரு. ஹிந்தியில வந்து ரன்பீர் கபூர், தெலுங்குல வந்து என்டிஆர் அவர்கள், ஜூனியர் என்டிஆர் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரியோராஜ் ஃபிலிம் ஸ்வீட் ஹார்ட் இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஆசம் கிசா அந்த பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். நான் பாட்டு கேட்கல, கேட்டுருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி சென்சார்ல இதை அப்படியே அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல இந்த பாட்டு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஏன் ப்ரோ? குழந்தை அழுகுதுல, அக்கா குழந்தை. ஓகே, அவ்வளவுதான். எல்லாம் எதுவுமே சொல்லலையே ப்ரோ. கேக்குதா ப்ரோ? அழுகுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். கேக்குது ஹரிஷ் ப்ரோ, கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ, இந்த டான் பிக்சர்ஸ்னா யாரு? டான் பிக்சர்ஸ்ல இப்போ SK25 தயாரிச்சிட்டு இருக்காருல்ல, அவர் தயாரிக்கிற அடுத்த படம், அதாவது அவரே டைரக்ஷன் பண்ற படம்னு சொல்றாங்க. முன்னாடியே டைரக்ஷன் பண்ண படம்னு அதரை வச்சு அவர் எடுத்தாரு. அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல அவர் தயாரிப்பு எடுத்தாரு. பட் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரல, எதுவுமே வரல. இப்போ அதை 4th ப்ரொடக்ஷனா அவர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அது பெரிய கம்பெனியா இது? அதாவது அந்த டான் பிக்சர்ஸ் யாருன்னு கேக்குறீங்களா? அவர் யாருன்னு சொன்னா ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ சொல்லணுமே, பெருசா சொல்லலாமா? இல்ல ப்ரோ, சிம்பிளா சொல்லுங்க. சிம்பிளா அதான் ஃபேமிலி ட்ரீன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் ப்ரோ. நீங்க இல்ல சிம்பிளா சொல்லணும்னா
கலைஞரோட ஒரு பையன் வந்து ஒருத்தர் இருக்கிறார் முத்துன்னு. அவர் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்த ஃபேமிலி வந்து கவின் கேர்னு ஒரு ஃபேமிலி. கவின் கேர் உங்களுக்கு தெரியுங்களா? கவின் கேர் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபேமிலி. அந்த குடும்பத்துல பொண்ணு தெரியும் ப்ரோ. எடுத்தவர் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தவர் தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் இப்ப இந்த ஆகாஷ் பாஸ்கரன். அவருக்கு அந்த அந்த முத்து குடும்பத்துல தான் வந்து சியான் விக்ரம் வந்து பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? சியான் விக்ரம் பொண்ணு கொடுத்து சம்மந்தியா இருக்க வீட்டுல இவர் வந்து அந்த வீட்டோட நபர். அப்ப கனெக்ட் பண்ணி கவின் கேரோட அந்த குடும்பத்து நபர். கவின் கேர் ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் செல்வாக்குள்ள கலைஞர் குடும்பத்தின் ஃபேமிலி ட்ரீல இணைகிற விக்ரம் எப்படி சியான் விக்ரம் சம்பந்தி அணைஞ்சு அது மாதிரி அந்த குடும்பத்தின் ட்ரீல இணைஞ்ச ஒரு ஆள். ரெட் ஃபேமிலின்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லியிருக்கலாம். அது ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸ்பேஸ்ல ரெட் ஜெயின் மூவிஸ், ரோமியோ பிக்சர்ஸ், டான் பிக்சர்ஸ் 3 ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பயும் நிறைய பேர் வந்து அதை அப்பெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவர் நீ அப்புறம் கேட்டு செண்பகமூர்த்தி அவருக்கு செண்பகமூர்த்தி வந்து வேலை பார்க்கறவர். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அப்கமிங் லைக்கான்னு சொல்லுங்க ப்ரோ. அப்கமிங் லைக்கா கிடையாது, அப்கமிங் ரெட் ஜெயின் லைக்கா மாதிரி பைத்தியம் கிடையாது ப்ரோ. அவங்க கொஞ்சம் தெளிவா அப்கமிங் ரெட் ஜெயின் மூவிஸ் பண்றாங்க. அதாவது அப்கமிங் லைக்கா கிடையாது, அப்கமிங் ரெட் ஜெயின் மூவிஸ். அதாவது ரெட் ஜெயின் மியூசிக் பதிலா ரோமியோ பிக்சர்ஸ் வந்துச்சு. ரோமியோ பிக்சர்ஸ் அடுத்த சார்பில் இவங்க வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். என்ன ஒண்ணுன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல ரெட் ஜெயின் மியூசிக்ல வேலை பார்த்தவர். அதே மாதிரி செண்பகமூர்த்தி வேலை பார்த்தவர். அதனால இவங்க கம்பெனி வந்து அந்த ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி தேராது. இது ஓனாவே சேரும். இப்போ டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிற எல்லா படங்களும் ஏன் ரெட் ஜெயின் மியூசிக் லோகோட சேர்ந்து வந்து ரெட் ஜெயின் மியூசிக் அவங்க ஒரு கிட்டத்தட்ட டைப் மாதிரி தானே. அதனால இட்லி கடையும் அது SK25 ரெட் ஜெயின் மூவிஸ். அடுத்து இன்னொரு படம் ஒன்று தயாரிச்சாங்களே, என்னது என்ன அது பர்னி SK அவங்க டான் பிக்சர்ஸ் இட்லி கடை. அதாவது இட்லி கடை சொல்லிட்டேன், SK25 இட்லி சொல்லிட்டேன். கடை SK25 3 படம் ஏற்கனவே வந்துச்சு. சிம்பு படம் அதுவுமே ரெட் ஜெயின் மியூசிக் ரிலீஸ் பண்ணுவாங்க. STR49 அது. ஆமாண்ணா. ஓகே அவ்வளோதான் 3 படம். இந்த படம் வந்து இப்போ டான் பிக்சர்ஸ் 4th ஃபிலிம் சொன்னால அதில் வந்து அதர்வா ஃபிலிம்னு நினைக்கிறேன். அதர்வா தமன் அவங்க 2 பேரும் பண்ணுற ஃபிலிம்னு நினைக்கிறேன். அதான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அதர்வா ஃபிலிம்னு. ஓகே ஆனால் தமன் சொல்லியிருந்தாங்க, தமன் ஆக்ட் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, அது முன்னாடி நியூஸ் வந்துச்சு. பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தார்ல தமன். இப்போ மியூசிக் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் நடிக்காமல் இருந்தார். இப்போ நடிக்க வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அது அந்த ஆரம்ப கட்டத்தில் நியூஸ் சொன்னாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. சரி, இந்த ஆசம் கிசா அந்த பாட்டு எப்படி சென்சார்ல அலோவ் பண்ண மாட்டாங்களே, எதுக்காக இப்படி ரிலீஸ் பண்றாங்க? இல்லை, எனக்கு வந்து ஒரு விஷயத்த மட்டும் தப்பா எடுத்துக்கிட்டாரோ இவன்னு தெரியல. அவர் இந்த ட்ரக் டீலர்னு சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அவருக்கு ஒரு பட்டம் மாதிரி அந்த போதகைங்கிறத வந்து அவர் உண்மையாக சீரியஸாக எடுத்துட்டாரு போகுது. எல்லாத்துலேயும் வந்து பச்சை இலை அந்த லவ் டீலர் வந்துட்டு வந்தாரு. அப்புறம் இன்னொரு பாட்டில் ட்ரக்னு சொல்லி ஒரு பாட்டு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் வந்து ட்ரக்கை மீன் பண்ணி ஒரு பாட்டு கொண்டு வந்தாரு. இப்போ இதை வந்து அந்த கிஸ்ஸா அந்த இது ஆசம் கிஸ்ஸான்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம கொண்டாடுறோம்னா தனியாக அமைத்தாங்க. நமக்கு எனக்கு பிடிச்ச மியூசிக் டேரக்டர் தான், கொண்டாடுறோம்னா அப்படியே தனியாக விட்டணும். அவரு திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வாண்டடாக வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எனக்கு அது பிடிக்கல. இன்னைக்கு ஏதாவது டாபிக் இருக்கா? எனக்கு ஒரு டவுட், நான் கேட்கணும். கேட்டுருங்க. நேற்று ஆதிபுரம் பேசிட்டு இருந்ததுதான் எனக்கு, அதாவது எனக்கு அது கரெக்டான புரிதல் இல்லை. அதனாலதான் நான் கேட்கிறேன். இப்ப என்னன்னா, நேற்று அந்த ஒரு தேவர் மகனு விரும்பாண்டியே சொல்லிட்டு இருந்தாரு. அது தப்பான உதாரணம் அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நான் அந்த படத்தை பார்க்கும்போது அது அவங்க வந்து சொந்தக்காரனுக்குள்ள அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற கதையா தான் இருக்குமே தவிர அவங்களோட கீழ்பட்டவங்க கூட சண்டை போடுற மாதிரி இது இருக்காது. ஆனா இதுவே பாரஞ்சித்தோ மாரியோ பாத்தீங்கன்னா ஒரு மேல் மட்டத்துல இருக்கிறவங்க கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கள போட்டு இது பண்ற மாதிரியே இருக்கும். அதுல யாருமே நல்லவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இவங்களை அடித்தனம் அந்த மாதிரிதான் இருக்கும். பட் அப்படி பார்க்கும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அந்த மேல் மட்டும் கீழ் மட்டும் சொல்ல வேணாம், தாழ்த்தப்பட்டவங்க அந்த மாதிரிதான் அவங்க எடுக்கிறாங்க. இல்ல அது அப்படி சொல்ல வேணாங்க, அப்படி கிடையாதுங்கிறேன். மேல் மட்டும் கீழ் மட்டும் கிடையாது. வேர்டிங் யூஸ் பண்ண, அதாவது பிற்படுத்தோர் அப்படிங்கறத பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லுவோம்ல, அந்த வேர்டிங்ஸே மாத்தினாங்க. அதிகாரம் இல்லாதவங்க அந்த மாதிரி அப்படி வச்சுங்க. அதான் அதிகாரம் இருக்கிறவங்க இப்ப என்னன்னா, இப்ப அதுல பாத்தீங்கன்னாலும் தேவர் மகன்லயும் பாத்தீங்கன்னாலும் இவரு அவர் பெரியப்பா, அது வந்து பெரியப்பா பங்காளி சண்டை அண்ணன், இது வந்து அதே மாதிரிதான் விரும்பான். ஆனா இவங்க எடுக்கிற படம் எதுவுமே அந்த மாதிரி இருக்காது. இவங்க வந்து அந்த குரூப் அந்த அதிகாரி இருக்கிறவங்க இல்லாதவங்க கான்செப்ட்ல தான் எடுப்பாங்க.
ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது இவங்க எடுக்கிறத பார்த்தா தானே ஒருவேளை நம்ம எல்லாம் இப்படி இருந்திருக்கோமா, அப்புறம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு யோசிக்க மாட்டாங்களா? அதுல அப்படி யோசிக்கும் போது எனக்கு அது நேத்து கேட்கலான்ட்டு இருந்தேன். எனக்கு அது மைக் ஒர்க் ஆகல. சரி அதுதான் இன்னைக்கு அதை ஃபர்ஸ்டா கேட்டலாம். எனக்கு புரிதல் இல்லையா இல்ல நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நான் எதுவுமே யோசிச்சது கிடையாது. இந்த அரசியல்லாம் அது எதுவுமே யோசிச்சது கிடையாது. சரி அதான் அதை கேட்டலான்ட்டு தான். இல்ல இதுக்கு ஒரு பதில் இருக்கு. பட் நம்ம சொல்றத விட ஒரு 1/2 மணி நேரத்துல எப்படியும் ஆதி வந்துருவாரு. அவரே ஒரு டீட்டெயில்டா சொல்லுவாரு. அதான் சொல்லட்டும், பொறுமையா ப்ரோ சொல்லட்டும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க கேக்குங்க ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. இந்த டான் பிக்சர்ஸ் அவங்க இனி ஃபியூச்சர்ல ரஜினி, அஜித், கமல் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களா? டயர் 2க்கு இந்த கம்பெனி, டயர் 1க்கு ரெட் அண்ட் மியூஸ் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ப்ரோ இந்த மணிரத்னம் ரஜினி ப்ராஜெக்ட் அது உண்மையா இல்லாட்டி சும்மா அடிச்சு விடுறாங்களா ப்ரோ? இல்ல அது பேச்சுவார்த்தையில இருக்கிறது உண்மைதான். திரும்ப திரும்ப அதாவது ஃபைனலிஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து அது வெளியே போகுது. திரும்ப இப்ப அந்த டாக்ஸ் வந்து சூடு ப்ரோ பிடிச்சிருக்கு அது ஆர்கே அவர் படம் பண்றதுக்கு. அதுக்கு இல்ல நடுவில் ஆர்கேஎஃப்ன்றாங்களா அது உண்மையா? இல்ல அதான் தெரியல, எதுவுமே உறுதி இல்லை. தயாரிப்பு நிறுவனத்தினாலதான் இது குழப்பமாவே இருக்கு. அதாவது வந்து ரஜினி கால்ஷீட் கொடுத்துருவாரு ஈஸியா. பட் என்னன்னா அது யாரு கொடுக்க போறாங்க, அது எத்தனை பேர் பார்ட்னர்ஸ் வர போறாங்க, அது எல்லாத்தையும் அவர் கால்குலேட் பண்ணுவார். அதாவது அவர் ஒருத்தருக்காக கால்ஷீட் கொடுத்தாருன்னா அந்த பலன் அந்த ஒருத்தருக்கே முழுமையா போகணும்னு நினைப்பாரு. உதாரணமா கமலுக்கு கால்ஷீட் கொடுக்குறாரு, கமலுக்கே அந்த பலன் முழுமையா போகணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா கமல் வந்து திடீர்னு அதை வந்து டைப் வச்சு இப்ப மெட்ராஸ் டாக்கீஸ் ஃபர்ஸ்ட் காப்பி, அப்புறம் ரெட்ஜன் மியூஸ் ரிலீஸ், அப்புறம் மகேந்திரன் கூட சேர்த்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா கால்ஷீட் தர மாட்டார். இதுதான் குழப்பம். ரஜினி வந்து கமல் கால்ஷீட் தரல உள்ள குழப்பமே இதுதான். ஏற்கனவே போனாட்டி விக்ரம் படம் இருக்குல்ல, அது விக்ரம் படம் வந்து ஸ்டார்டிங்லேயே இவர் பண்ண வேண்டியது, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல, ரஜினிகாந்த் நடிப்புல, கமல் தயாரிப்புல இப்படிதான் வர வேண்டியது படமா தான் இருந்துச்சு அது. ப்ரோ என்ன ப்ரோ அதுக்கப்புறம் என்ன ப்ரோ சொல்றீங்க? கமல் வந்து அப்படியா? ஆமா ப்ரோ. ஆமா படம் அதுல அது வந்து இல்ல அவர் படம் அது மகேந்திரன் உண்மைதான். ஆட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாரு. அதுல ரஜினி சார் கோவம் வந்துச்சு. அது எப்பவுமே கூடுதலா 2 3 ப்ரொடியூசர் சேர்த்துட்டே போனாருன்னா ரஜினி வந்து யாருக்கா, அதாவது நீங்க வந்து எனக்காக ஒரு கால்ஷீட் தரீங்கன்னா நான் வந்து அதை நான் பயன்படுத்திக்கணும், நான் இன்னொரு 4 பேர்த்துல ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா அவர் என்னன்னா இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆகுது, நம்ம இவருக்காக தானே கொடுத்தோங்கிற மாதிரி இருக்குல்ல. இப்பயும் திரும்ப அதே குழப்பம் தான் ஓடிட்டு இருக்கு. ரஜினி கால்ஷீட் தர ரெடியா இருக்காரு. அதை யார் தயாரிக்க போறாங்கிறத ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை கால்ஷீட் தருவார். ஆனா அதனால அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம இருக்கு. பட் மணிரத்னம் சூப்பர் ஸ்டார் காம்போங்கிறது இப்ப பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கு. ப்ரோ இப்போ அந்த காம்போ வந்து நடக்கிறதுக்கு ப்ரோ இப்போ வாய்ப்புகள் இருக்கு. விக்ரம் படம் ரஜினி நடிக்க வேண்டியதா? விக்ரம் படையில ப்ரோ இல்ல அது அந்த டைம் வேற கதையில அதாவது விக்ரம் டைம்ல ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வேண்டியது. அந்த படம் நடக்காத காரணத்தினால அதுக்கப்புறம் வந்து கமல் ஒரு ஒன்லைன் சொல்லி அதை வந்து லோகேஷ் கனகராஜ் டோட்டலா மாத்தி அதுதான் விக்ரம் வந்து கொடுத்தது. ஆனா ரஜினிக்கு அவர் நடிக்கிறதா இருந்தது வேற கதை. அந்த படம் தானே இது? கூலி தான் அது. இல்ல பென்ஸ். பென்ஸ் எல்லாம் இல்ல, கூலி இல்ல தான் அது. அந்த கதை இப்ப வேற, அந்த கதை வேற கதை இல்ல, அந்த கதை கூலி இல்ல கிடையாது. இல்ல இல்ல கூலி அப்ப டோட்டலா இவங்க ஆரம்பத்துல கதை மாத்திட்டாங்க. சொல்லிட்டாங்கண்ணே. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட். இல்ல சொன்னாங்க, ஆனா கிடையாது. இப்ப கதை எடுத்துட்டு இருக்கிறது வேற கதை எடுத்துட்டு இருக்காங்க டோட்டலா. இப்ப உள்ள அந்த இதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டோட்டலா அது வந்து எப்படின்னா அப்ப ரஜினிக்கு பிளான் பண்ணது வேற மாதிரி, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். டோட்டல் அது அது படமே ஒரு வேற மாதிரி படம். இப்ப அவங்க எடுக்கிறது ஒரு டோட்டலே வேற ஒரு படம் இப்ப எடுத்துட்டு இல்ல இல்ல இருக்காங்க. இப்ப கரெக்ட் வந்து நீங்க பிரகாஷ் அது ஒரு நீங்க சொல்றது. ஆனா இப்போ இப்ப ஃபர்ஸ்ட் லோக்கி பண்றதா இருந்தது மனோஜ் பரமஹம்சா இருக்கிறப்ப நீங்க சொன்ன படம். அதாவது அதுல ஜானராவே அது வேற ஒரு ஜானரு. ஆனா இப்ப அதுல ஒர்க் பண்றவங்க சொன்னது ஆரம்பத்துல விக்ரம்க்கு முன்னாடி லோக்கி பண்ண படம் தான், லோக்கிக்கு ரஜினிக்கு பண்ண படம் தான் இப்ப கூலியா பண்றாங்க. அதுல வந்துட்டு மாளவிகா தான் கமிட் ஆயிருந்தாங்க. அப்போ அவங்களும் ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலா தான் இப்ப ஸ்ருதிஹாசன் கமிட் ஆயிருக்காங்க. ஸோ அதே கதை தான் சொன்னாங்க, தெரியல மேபி பார்த்தா. இல்ல அது புரியுது. அது மாளவிகா பேட்டி வந்துச்சு, நானும் ஆமா ஆமா பார்த்தேன். ஆமா. ஆக்சுவலா இதை வந்து அவங்க ரஜினி போனா நடிக்கல, அது சுருதி, அதான் முக்கியம். அதுதான் சொல்றேன் நான். ஓகேவா, இது கதை வேற. அவங்க ரஜினி போனா நடிக்கல. சத்யராஜ் பொண்ணு. அதான் சொல்ல வேணாம் தான் சொன்னேன். அஜித் குமார் அதை இல்ல இல்ல அவ்வளவுதான். பொண்ணு இல்ல. அது சத்யராஜ் போன மாளவிகா பண்ண ரோல பண்ண வேண்டிய ரோல இப்ப இவங்க சுத்தி பண்றாங்க இதுல. இல்ல அது அப்ப மாளவிகா பண்ணது வந்து ரஜினிக்கு பொண்ணு கேரக்டர்ல பண்ண வேண்டியது, அது வேற ஒரு கதை. அது வேற ஒரு படம். அவங்க ஃபர்ஸ்ட்லயே பிளான் பண்ணாங்க. இப்ப எடுக்கிறது வந்து டோட்டலா வந்து இது வந்து இது ஒரு 3 பேத்துக்கு கதை டோட்டலா. வந்து ஒரு ஓ போர்ஷன் வரும், ஓகே அது சத்யராஜுக்கு தான் வரும். ஓகே ஓகே. ப்ரோ அப்புறம் இன்னும் ஒரே ஒரு டவுட். இப்போ ரஜினி, கமல் இவங்க 2 பேர் மட்டும் ஏன் ப்ரோ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்ட கால்ஷீட் கொடுக்க மாட்டேங்காங்க? பர்டிகுலரா ரீசன் உண்டா? ஹலோ கேக்குதா? ப்ரோ ரீசெண்டாங்கிறது இல்ல ப்ரோ, அவர் தில்ராஜு கொண்டு வந்ததே கமல் சார் தான் ப்ரோ. பட் நடுவில் அந்த இந்தியன் 2 ஓகே ஆகாம போகன்றதா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நேரா லைக்காக போயிடுச்சு. இல்லைன்னா தில்ராஜோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் தமிழ் ஃபிலிமே வந்து இதாக தான் இருந்திருக்கும், இந்தியன் 2 தான் இருந்திருக்கும்.
அதே ஓகே. மாதிரி ரஜினி சார் வந்து மேக்ஸிமம் வந்து அவர் வச்சு படம் எடுக்கிறவங்க வந்து கரெக்டா எடுத்து முடிச்சிருவாங்களா. அதே மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. தெலுங்குல இருந்து வரவங்க எப்படி பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க தெரியாது. பட் தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாத்துலயுமே யாரு பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் லைக்காக தான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க குட்வில்லே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன டைம்ல முடிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து அவர் கொஞ்சம் அந்த தமிழ்ல கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கங்காட்டி மேபி வேற பக்கம் போகாம இருக்கலாம். கரெக்ட் ஆனா தான் கரெக்டா ரஜினி பிரகாஷ் ப்ரோ. வந்துட்டு சஜித் நாயுடுவாலாவா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு ஒரு படத்துக்கு, ஹிந்தி ப்ரொடியூசரு. தெரியல அது படமா இல்ல அவரோட பயோபிக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சுல்ல, தெரியல, பார்ப்போம் அது என்ன கதைன்னு தெரியல. இல்ல ப்ரோ, இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸே நல்லா பண்றாங்களே ப்ரோ. ஜிபியூக்கே நல்லா பண்றாங்க. இவரா ஏகே நல்லா பண்றாங்க. ஆமா, அவங்க இல்ல வேற ப்ரோ, இப்ப அதுதான் ப்ரோ. சக்சஸ் ஒரு ஸ்ட்ரீக்ல படம் இருக்காங்க. நல்லா பண்ணி அது வெளியே வந்தாதான் ப்ரோ அவங்க இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே கொடுக்குறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்கல்ல. அது ரஜினி சாரை வச்சு அவங்க பண்ணிடுவாங்களா? கடைசியில ஏதாவது நடுவில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் அது நின்றுச்சுன்னா அப்புறம் இவங்களுக்கு பிரச்சனை இல்ல இருக்குல்ல. அதுவும் இல்லாம இங்க ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இப்ப கமல் வந்துட்டு ஆர்கேஎஃப்ஐலயே படம் பண்றாப்ல, இவரு ரஜினி சாருக்கு அவருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க லைக்கா வந்துடுறாங்க டக்குன்னு, சன் பிக்சர்ஸ் இருக்காங்க. அதனால மேபி வேற எங்கேயும் போவானு நினைச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதை பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே வேற ப்ரொடியூசருக்கு அவர் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன், வேற அதர் ஸ்டேட் ப்ரொடியூசர்ஸ்க்கு. விஷால் அதான் ப்ரோ. ப்ரோ, மத்த எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இப்ப விஜய் சாரா இருக்கட்டும், இப்ப ஏகேவா இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதான் கேக்குறேன். முன்னாடி பண்ணிருக்காங்க ப்ரோ, இப்ப பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அங்க பழசு பண்ணிருப்பாங்க. அவர் தெலுங்கு மூவிலே ஹீரோவா நடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாவே கமல் சார். அது டைரக்ட் தெலுங்கு படம் பண்ணிருக்காரு. ஆமா, டைரக்ட் ஹிந்தி படம் தெலுங்கு படம் தான் பண்ணிருக்காரு. அவர் எல்லா படத்துலயுமே டைரக்டா பண்ணிருக்காரு ப்ரோ. அந்த டைம்ல அவர் தான் ப்ரோ. அதனால தான் யூனிவர்சல் ஹீரோன்னு வந்துச்சு. எல்லா லாங்குவேஜ்லயும் கமல டைரக்டா பண்ணி சொல்றீங்களா? எல்லாமே பிளாக் இவரு பஸ்டர். நான் ரஜினி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவி கூட ஏதோ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ரஜினி படம். அது வந்துட்டு சிரஞ்சீவி அதுல கேமியோ பண்ணிருப்பாரு. இஃப் ஐம் நாட் ராங், மாப்பிள்ளையா தெரியல. மாப்பிள்ளை. ஆமா, அது கன்ஃபார்மா தெரியல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வேற ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. இன்னைக்கு வந்துட்டு அதை எப்படி சொல்றது, ஆஹ் இன்னைக்கு அந்த 3 பேரு பேசுவாங்கல்ல, அவங்க அவங்க சொன்னாங்க, இப்ப ஜெயம் ரவி வந்துட்டு இப்ப கௌதம் மேனனோட பண்ற படம் வெற்றிமாறனோட கதை, அது வந்துட்டு தனுஷோட பண்ண வேண்டிய படம், ஏற்கனவே 15 நாள் ஷூட்டிங் போன சூதாடின்னு ஒரு படம்னு சொன்னாங்க. சரி, அதை பிராட்காஸ்ட் சேனல்ல போடலாமே அப்படின்ட்டு போட்டேன். சூதாடிக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன், வச்சு செஞ்சுட்டாங்க தலைவா. அதை புரிஞ்சு படிச்ச உடனே போச்சு எனக்கு, புரிஞ்சு போச்சு. ஒரு ஏவை மிஸ் பண்ணிட்டேன் நடுவுல, என்னை வச்சு செஞ்சு விட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்ததே இல்லை, அத்தனை ரியாக்ஷன். ஆக்சுவலா கேட்குறப்ப நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு அவர் பேசிட்டு இருக்கும்போது. இந்த இது இருந்துச்சு, அதாவது இந்த டைட்டில் வந்து ஸ்டார்டிங்ல வந்தபோது இந்தியா இங்கிலீஷ்ல நியூஸ் போட்டாங்க. அப்ப படிக்கும்போது எல்லாரும் அப்படிதான் படிச்சாங்க. அப்ப எல்லாரும் இதே மாதிரி தான் அப்படியா? நம்ம அப்போ ஓகே. ஆனாங்கல்ல, சரி சரி. ஆனவங்கன்னே சொல்லிக்கலாம். எல்லாருமே ஆனவங்க கூட சொல்லலாம். தமிழ்ல போடாம அப்ப இங்கிலீஷ், ஏன்னா இந்தியா இங்கிலீஷ் வந்து அப்ப வந்து தமிழ் வெர்ஷன் வந்து வச்சிருந்தாலும் இங்கிலீஷ் தான் ரொம்ப. அப்ப வந்து ஒரே வெப்சைட் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்தியா இங்கிலீஷ் மட்டும்தான். இப்பதான் இவங்க இந்திய பிகேன் வுட்ஸ் கலாட்டாவும் டார்ச்சர் பண்றாங்க. அப்பெல்லாம் வந்து இந்தியா கிழிச்சு போறது ஆமா ஆமா. அவ்வளவு. என்ன தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஒவ்வொரு அந்த இந்தியா கிழிச்சு இந்த பேஜ் டைப் பண்ணோம்னா உள்ள என்ட்ரி ஆகும் போதே காமிக்கும் தமிழா உள்ள இங்கிலீஷ் கேட்டு அதுல என்ட்ரி கிளிக் பண்ணி அழகழகா இருக்கும். அதெல்லாம் காலம். இப்ப என்னத்த அப்டேட் சொல்றாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா பிரகாஷனா, இப்ப வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ரொம்ப இதுல இருக்காங்க போலண்ணா. அதுல ஒர்க் பண்றவங்க, என் ஃப்ரெண்டுலாம் ஒர்க் பண்றான், சரியா எதுவுமே சில பாக்கியெல்லாம் இருக்கான், ரொம்ப அவங்க இதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னானுங்கண்ணா. இப்ப ஆனா வெளியே வரல இல்ல, இப்ப இந்தியா கிளிக்ஸ் வெளியே தெரியறது இல்ல. அப்ப ஆரம்பத்துல நீங்க சொல்ற மாதிரி வெப்சைட் ரிவ்யூக்கு ஸ்டார்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரகாஷனா. அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். 2.75னா ஓகே, 3னா டீசென்ட், 3.3க்கு மேல போச்சுனாலே படம் வேற லெவல், அந்த மாதிரி அப்ப ஸ்டார் ரேட்டிங்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. டோட்டலா எங்க போனாங்கன்னு தெரியல. விஷால் ப்ரோ, ஒரு ஸ்மால் டவுட். சொல்லுங்க தலைவா. நான் இன்டர்ஸ்டெல்லர் மூவி பார்க்கணும்னா மதுரையில ஐநாக்ஸ் விசால் டி மால்ல ரெஃபர் பண்ணி இல்லாட்டா ரேடியன் சினிமால நோ பார்க்கலாமா? நோ 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 ஏதாவது நோ நோ difference இருக்குங்களா? தலைவா, நீங்க வந்துட்டு எபிக் ஸ்கிரீன் ரேடியன்ஸே ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நைட்டு நான் போறேன், நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு. ரேடியன்ஸ்ல வந்துட்டு பார்த்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னான் சூப்பரா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ரேடியன்ஸே ட்ரை பண்ணுங்க. ஐநாக்ஸும் நல்ல தேட்டர் தான், ஆனா ரொம்ப சின்ன ஸ்கிரீன். அந்த படத்தை அந்த அவ்வளவு சின்ன ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நம்ம வீட்டுல உட்காந்து பாத்துடலாம், அந்த இதுல இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ரேடியன்ஸ் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ். ரேடியன்ஸ்ல 2 ஷோ போட்டிருக்காங்க, 7:30 அதுக்கப்புறம் அகைன் ஆமா, 7, 10, 10:30 40 நினைக்கிறேன். ஆமா, ஈவினிங். 10:30. ஆமா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.
சுகுமார் அண்ணே எமோஜி போடுறீங்க, சொல்லுங்க. ப்ரோ நான் இந்த எனக்கு வாரம் என்னென்ன படம் பிளானு, என்னென்ன படம் பார்க்க போறீங்க, என்ன பிளானு? கால் வந்திருக்கு ப்ரோ, நான் கிளம்புறேன். தேங்க்யூ ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நன்றி நன்றி. என்ன பிளான் விஷால் இந்த வாரம்? அண்ணே இந்த வாரம் என்னண்ணே, இந்த வாரம் ஒரு பிளானும் இல்லண்ணே. வேலண்டைன்ஸ் டே வருது. ஏன் எவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது? ஆமாண்ணே, ஒன்றும் தெரியலையே பெருசா. நான் இது எதிர்பார்க்கறேன், அது சொன்ன வர சிரிப்பாங்க, கேப்டன் அமெரிக்கா அந்த ஃபால்கன் அது போலான்னு இருக்கேன். ஸோ அதர் லாங்குவேஜ்ல அது. நம்ம தமிழ் படங்கள் எவ்வளவு ரிலீஸ் ஆகுது? 2K லவ் ஸ்டோரி, காதல் என்பது பொது உடைமை, பொது ஆமா உடைமை, அதுக்கப்புறம் இது படவா நம்ம விமல் படம் ரிலீஸ் ஆகுது. என்னப்பா நீ? அண்ணே, கேலக்ஸி ஸ்டார் விமல் ஃபயர் ரிலீஸ் ஆகுது. ஃபயரா இல்ல, ஃபயர் ஃபயர் அந்த சாங் எப்பண்ணே விடுவாங்க, அது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விட்டாங்கப்பா அதெல்லாம். அது நீ வந்துச்சு date ப்ரோ, ஒரு வாரம் ஆச்சு வீடியோ சாங் வந்து. ஃபுல் சாங் வந்து செம்மையா இருக்குது. செம்மையா ஃபுல் சாங் வந்துச்சு, இருக்கு. 2 நிமிஷம் 38 செகண்ட். பாவி அஜித், என்ன செம்மையா இருக்குன்றதெல்லாம் நான் படமே தான் எல்லாரும் சொல்லுவேன். பாத்துட்டாங்க, படமே எல்லாம் பாத்துட்டாங்க. நீ இந்த வாரம் போய் பாக்குற சம்பவம் இருக்கு உனக்கு. அப்படியாண்ணே? கண்டிப்பாண்ணே. ஏங்க அப்புறம் இவரு பரணி ப்ரோ போட்டதுனால நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு எபிசோடு பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஆஹா, கிரிக்கெட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச எனக்கே பாக்குறப்ப பயங்கர கூஸ் பம்பா இருக்கு. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கு தலைவா. சரி ஓகே. பரணி ப்ரோ, மெட்டீரியல் ப்ளீஸ். என்னது மெட்டீரியல்? இந்தியா பாகிஸ்தான். த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி. நான் கிரிக்கெட்னா எதா இருந்தாலும் பார்ப்பேன், எனக்கு பிரச்சனை இல்ல இல்லை. இல்ல அதெல்லாம் இது வேர்ல்டு கப்பை நான் நாளைக்கோட ரிவ்யூ பார்த்தேன்னா 38வது வாட்டி ஃபுல் மேட்ச். அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தேன். பட் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நான் ஒரு எபிசோடு தான் பார்த்தேன், நல்லா இருக்கு. சோயா பக்தரை பத்தி அவ்வளவு பேசிருக்காங்க, மாசா இருக்கு. ஃபுல்லா பெரிய கையாங்க அவரு. சோயா பக்தர் ஃபாஸ்ட் பவுலர்னு தெரியும், ஆனா அவ்வளவு பெரிய கையா, மிகப்பெரிய கை போல. ஆமா, எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சரி ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஓகே தலைவா. அப்புறம் இவரை பத்தி நான் மென்ஷன் பண்ண நினைச்சேன். அது நான் இங்க இன்னொருத்தவங்க பேஜை பத்தி சொல்லலாமா பரணி ப்ரோ? இஃப் யூ ஆர் ஓகே. பரவாயில்ல, வேணாம் சொல்லாத. அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. விடுண்ணா, நான் இருக்கும்போது சொல்லாத. ஏன் ஏன்னா சுகுமார்? நான் இருக்கும்போது என்னை பத்தி நீ பேசினா அது நல்லா இருக்காது. நான் இல்லாத போது அண்ணா அண்ணா நீ வந்துட்டு லெஜண்ட்ண்ணே. இவர் வேற குழந்தைகள் தலைவா. பரணி ஒரு நிமிஷம் இருங்க. யாருன்னா அந்த வெப் சீரிஸ் மேனியான்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு தமிழ் வெப் சீரிஸை பத்தி நிறைய போஸ்ட் போடுறாரு, ரொம்ப ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யாராவது வெப் சீரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கோனா அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா போட்டுட்டு இருக்காரு, டெய்லி நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நேற்று போட்டிருந்தாரு பிரபுதேவாவோட ஒரு சீரிஸ் வரப்போகுது, அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டைம் இருந்தா அவர் பேஜ் ட்விட்டர்ல தான் இருக்காப்புல, செக் பண்ணி பாருங்க. நான் ரொம்ப நாளே எதிர்பார்த்தேன், மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் இந்த ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. என்ன படம்? என்னதுங்க? சச்சின். ஒரு சச்சினா தாங்க சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவாரு? இதை வேற அதிசயமா கேக்குறீங்களே. பரணி ப்ரோ. ஆனா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொன்னல 2 days முன்னாடி பனி மூவி வந்து இன்டர்வல் வரையா பார்த்தேன் அப்படின்னு. நேற்று நான் ஸ்பேஸ்க்கு வந்தேன், ஸ்பீக்கர் கிடைக்கல, அதனால சொல்ல முடியல. பார்த்தேன், எனக்கு கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. பனிஷ்மெண்ட் பயங்கரமா கொடுத்திருந்தாரு. கடைசியில பார்த்தா அந்த மூவியை டைரக்ட் பண்ணதே தலைவன் தான் போல. ஆமா இல்ல தலைவா, அவர் டைரக்டர்ன்றது ஆச்சரியத்தோட ரைட்டரும் அவர் தான் போலியே பரணி ப்ரோ. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படத்துக்கு எதுக்கு அப்படி ஒரு டைட்டில் வச்சாங்க? கரெக்ட். ஆமா, டைட்டில் எனக்குமே எதுக்கு இந்த டைட்டில் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்குமே டவுட்டா இருந்துச்சு. இல்ல தமிழ் பிரஸ் மீட்ல கேட்ட பனி கொடுக்கிறது. ஆனா பனின்னு செக் பண்ணி பார்க்கறப்ப ஜாப் அந்த மாதிரி தான் டைட்டில் போடும்போது சப்டைட்டில்ல இது வேற, இது மலையாளத்துல இன்னொரு வேர்ட் எதுவும் இருக்கு. அவர் ரிவெஞ்ச் அதோட மீனிங். ஆனா எனக்கு அத பாக்கும்போது எனக்கு நான்மகனல்ல தான் ஞாபகம் வந்துச்சு. அவன் அடிக்கணும். நான்மகனல்ல அந்த பசங்க இப்படிதான் பண்ணுவாங்க, யாரா அவங்க சடனா வந்தாங்க பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்றாங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆனா ரைட்டிங் அந்த 2 பேருக்கும் பயங்கரமா எழுதியிருந்தாங்க. இவருக்கு வந்து ரைட்டிங் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணீங்களா ஸ்மார்ட் சார் ப்ரோ? பிஜிஎம் முரட்டா இருந்துச்சு. சனாவோட பிஜிஎம் சரியான பிஜிஎம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இன்னமும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு.
ஆமா கார்ல சேஸ் பண்ணுவாரு தெரியுமா இவங்கள அதான் பைக்ல அது செம பிரிட்ஜ்ல, அது எபிக். அல்டிமேட் பிஜிஎம், சூப்பரா போட்டிருந்தாப்ல. ஆனா அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன பயம் கூட இல்ல. உண்மையிலேயே அந்த ஆண்டகனிஸ்ட் ரோல் பண்ணவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் பேர் சூப்பரா கூட நல்லா 2 பண்ணியிருந்தான். பேரும் யூடியூபர்ஸ் ஆமே. கலக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா ஆமா இருக்கு. ஆமா பயங்கரமான. ஆமா நல்லா பண்ணி, அதுவும் அந்த 2வது அவரனை விட்டுருங்க, கடைசியா சாவான்ல அவன் பிரிச்சுட்டாப்ல இவனை. அவன் மிரட்டி விட்டான். ஆரம்பத்துல இருந்தே வந்து மிரட்டி விட்டான். அதான் அதான் அவன் அடல் பயங்கரமா சீன்லாம் பண்ணிட்டான். இருந்துச்சு கொஞ்சம். அதனால கொஞ்சம் இது பார்த்து. டான் மகான் எல்லாம் எனக்கு அதுதான் இன்னும் பதட்டமா கடைசியா இருந்தது. சாவனம் உண்மையிலே தெரிச்சுட்டான். ஆமா அவன் தெரிச்சுட்டான், செஞ்ச ஆமா தப்பெல்லாம் தெரிச்சுட்டான். டேய் என்னடா இந்த மாதிரி பனிஷ் பண்றீங்கன்னு படத்துல அப்படியே. படத்திலே தெரிச்சுட்டானே அவன் தான். கரெக்டர் படத்துல 2 பேரும் தெரிச்சிருவாங்க. அதேதான். ஆனா எனக்கு நான் மகன் எல்லாம் அப்புறம் இன்னும் பதட்டமா இல்ல இருந்துச்சு. ஒருத்தர் கமெண்ட்ல வந்து இந்த ரஜினி வந்து வெளிமாநில ப்ரொடியூசர்ஸ்க்கு படம் பண்ணது இல்லையேன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கர்நாடக டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்லாம் பண்ணியிருக்காரு, லிங்கா பண்ணியிருக்காரு, ராக்லைன் வெங்கடேஷ் பண்ணியிருக்காரு, ஓகே. மாப்பிள்ளை மூவி வந்து அல்லு அரவிந்த் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மெயினாக பேச வந்தே மறந்துட்டேன் இன்னைக்கு. மாவீரன் நேற்று தான் கேட்டார் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெட்ரோ எப்போ வரும்னு. அப்டேட் வந்துருச்சு. மாவீரன் உங்களுக்காகவே வந்திருக்கு போல இருக்கு அந்த அப்டேட்டு. வேலண்டைன்ஸ் டேக்கு வருமா அப்படின்னு டவுட்ல இருந்தேன். பிளான் பண்றாங்க, கடைசியில் வேலண்டைன்ஸ் டேக்கு 2 நாள் கேப்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் தான். நான் இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு, என்ன கேட்டிருக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் வெறும் பிஜிஎம் மட்டும்தான் பண்றாரா, இன்னைக்கு போட்டிருக்க ட்வீட் என்னன்னு இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு. 2 பேத்துக்கும் ஒரே கேள்விக்கு பதில் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் வந்து படத்துக்கு பிஜிஎமும் பண்றாரு, சில சாங்ஸும் பண்றாரு. இன்னைக்கு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி, ஏற்கனவே அவர் வந்து படத்தை வந்து பிஜிஎம் மொத்தம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது என்னன்னா, படத்துக்கு வந்து அவர் அதாவது மெயின் பிஜிஎம் ட்ராக் மட்டும் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ வந்து ஆர்ஆர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, டீசருக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதான் 2 கேள்விக்கும் பதில். ஆக மொத்தம் டீசர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த வாரம் டீசர் வரும்னு எதிர்பார்க்கப்படுது, பார்ப்போம். ப்ரோ அந்த கல்ட்டுன்ற டைட்டில்ல இன்னைக்கு கர்நாடகத்துல ஒரு டீசர் விட்டாங்க பாத்தீங்களா, கேவிஎன் ப்ரொடக்ஷன். கேவியனா கல்ட்? நீங்க இந்த ரெட்ரோக்கு ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில் சொன்னாங்களே அதுவா? ஆமா ப்ரோ, நான் அது ஒரு மாதிரி அர்ஜுன் ரெட்டி வைப்ல தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாருங்க. கல்ட் அந்த டைட்டில் கடைசியில் அவங்க தூக்கிட்டாங்க. ஆக்சுவலா அந்த கல்ட்டுங்கிற டைட்டில் எனக்கு உண்மையாவே வந்து செட் ஆகாது, நம்ம ஊருக்கு செட் ஆகாது. நல்லதுதான், நம்ம ஊர் படங்கள் வைக்காம ஒரு கன்னட படம் வச்சு நமக்கு பேனுங்க டைட்டில், டப்பிங் பட டைட்டிலாவே இருக்கட்டும் அது. ஆமா எப்படி ப்ரோ 14 ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல 17 ரிலீஸ் பண்ணுவாங்களா? எது சச்சினா? சச்சின் ஏப்ரல் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும் தகவல். ஏப்ரல் அந்த லாஸ்ட் வீக் 24 இல்ல 20 இது அந்த கடைசி வெள்ளிக்கிழமை எந்த ஏப்ரல்ல? அப்ப எந்த மந்த்ல போற ரிலீஸ் ஆச்சு? ரிலீஸ் ஆனது ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. தமிழ் புத்தாண்டு வந்து 3 படம், சச்சின், மும்பை எக்ஸ்பிரஸ், சந்திரமுகி 3 ரிலீஸ் ஆயிருச்சு. தனியா வந்து அந்த படம் அப்ப ஹிட் ஆயிருந்திருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் படம், விஜய் படங்கள்ல ஒரு 8 படம் ஃபேவரட் இருக்கு, ரொம்ப ஃபேவரட்னு. அந்த 8 படங்கள்ல ஒரு படம் இந்த ஏப்ரல் கடைசி வாரம் ஏப்ரல் 25 ரொம்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆகும். அப்ப சன்ஃபிஸ்ட் விளம்பரம்லாம் வரும் தெரியுமா? ஆமா, அது வந்து சன்ஃபிஸ்ட் இந்த படத்துல நிறைய ஆட் வரும். சச்சின்ல இந்த இன்ஃபிளேம் ஆடு நிறைய வரும். சச்சின் படம் பூராவே ஆடு மாதிரி தான் இருக்கும், நிறைய படங்கள் வரும் அதுல. ஒரு ஃபைட்லயே கூட பிஸ்கெட்டுக்கு வருமே, ஃபைட் முடிஞ்சாலே வரும், நிறைய வரும். எனக்கு வந்து இந்த படம் வந்து பாடல்களுக்காகவே பிடிக்கும். அது ஆதியில இருக்கும், திருப்பாச்சியில இருக்கும். திருப்பாச்சியில ஒரு ரொம்ப நாளா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நினைச்சிட்டானே. ஏன் அநியாயம் பண்றீங்க? ஏக இந்த அநியாயம் குழந்தையில படத்துல பிஜிஎம் போறாங்கனால டிஎஸ்பி தான் சாங்குமே. அந்த சாங் இன்னொரு டிஎஸ்பி பாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த வாய்ஸ்ல எல்லாருமே தெரியும். அந்த கண்மூடி திறக்கும் போது தலைவர் என்ன மோடுல பாடினானே தெரியாது. ஒரு தமிழ்ல வந்து முதல் பெரிய படமா மலைன்னு ஒரு படம் வர வேண்டியதா இருந்துச்சு. அந்த மலை தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் திருப்பாச்சியே சாங் விட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணாரு, இனிதே ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரீமேக் படம். என்ன பாட்டு? திருப்பாச்சி அவர் தாங்க பண்ணாரு, கட்டு கீரை கட்டு பாட்டு அவர் பண்ணதாங்க. ஏன்னா அவர் தெலுங்கு பாட்டு இருக்குல்ல, அந்த தெலுங்கு படத்துல இருந்து அந்த தெலுங்கு பாட்டுல இருந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சிரஞ்சீவி படம் இருக்கும், சிரஞ்சீவி படத்துல இருந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதான் திருப்பாச்சி வந்து மொத்தம் 3 மியூசிக் டேரக்டர், தினா, தேவிஸ்ரீ பிரசாத், இன்னொரு ஆள் யாரு, மணிசர்மா. அவங்க தெலுங்கு சாங்ஸ் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
ஓகே 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 கன்ஃபியூஸ் அதனால ஆயிட்டேன். வந்து திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் படமா விஜய் படமா இங்க வந்துருச்சு ஒரு பெரிய படமா. ஆனா மலை தான் ரொம்ப காலமா எடுத்துட்டு இருந்தாங்க எஸ்பிபி தயாரிப்புல. அதுக்கப்புறம் மலை வரதுக்கு முன்னாடி சச்சின் முந்திக்கிச்சு. கரெக்டா சச்சின் படம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எத்தனை படம் கொண்டு வந்தாலும் அந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் லைஃப் டைம்ல. ஆனா இப்ப பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ப்ரோ என்னோட ரிங்டோன் வந்து அந்த பிஜிஎம் தான். என்னோட ஃபர்ஸ்ட் சிம்முக்கான ரிங்டோன் அந்த வாங்கினதுல இருந்து இது வரைக்கும் நான் மாத்தவே இல்லை. அந்த 2 பேரும் பேசிட்டு போவாங்கல்ல, அப்ப இவர் பால் விளையாண்டே போடுவாரு, 2 பேரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிஜிஎம் தான் இப்ப வரைக்கும் என்னோட ரிங்டோனா இருக்கு. விஜய் இதே ஜானர்ல பண்ண எனக்கு இந்த படத்தை விட இன்னைக்கு தான் இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்து முடிச்சேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வசீகரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சொல்லுங்க. நான் 8 படம் சொல்லல, அது 8 படத்துல வசீகராவும் செய்யறோம். இல்ல ஆனா பாருங்களேன், இந்த ஏப்ரல்ல சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ், சச்சின் எல்லாமே காமெடி பேஸ்ட் பிலிம். சந்திரமுகி காமெடி பேஸ்டா? பரவாயில்லையே ப்ரோ. அதுல வடிவேலு காமெடி காமெடி அவ்வளவுதான். அது கிட்டத்தட்ட என்னன்னா அந்த படம் வந்து சின்ன வயசுல பேய் படம்னு ஏமாத்திட்டாங்க. சைக்காலஜிக்கல் த்ரில்லருங்கிறத இப்ப அப்ப சின்ன வயசுல பேய் படங்கிற மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்ப. ஆனா என்னன்னா அந்த சந்திரமுகிங்கிற படம் வரல அப்படின்னா மும்பை எக்ஸ்பிரஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு, மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அந்த படம் பயங்கரமா ஓடி இருக்கும். பிளாக் காமெடி டார்க் காமெடிங்கிற ஆக்சுவலா அந்த 2 படமும் வந்த இடம் தெரியாம போச்சு. ஒரு டவுட், ஒரு கேள்விக்கு வந்து நீங்க சொன்னதுக்கு நான் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு வந்து நீங்க சந்திரமுகிய சொன்னீங்க, அதுக்கு ஒரு சில கேள்விகள் நான் வந்து முன் வைக்கிறேன். கேளுங்க. நானும் ஒரே என்னன்னா பரணி பரணி நான் தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நீ வரணும்னு பாக்குற. இல்ல நான் வேற ஒன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாம்பு வந்துட்டு கடைசியில போற மாதிரி காட்டுவாங்க, அது ஒரு சீன், அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னா வந்துட்டு அந்த சாமி எதுக்கு? அந்த சாமின்றவர் வந்துட்டு ஒரு ராமச்சந்திர ஆச்சாரியார் வந்துட்டு காலை வச்சவனே இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்துட்டு அது வந்து சொல்லுவாரு. அது வந்து அவர் எப்படி வந்து தீய சக்தி இல்லாம வந்து அவரால் அதை எப்படி சொல்ல முடியும்? அந்த சாமியாருன்றவர் வந்து ஏன் உள்ள வந்து அவர் ஃபர்ஸ்ட் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொன்னதுனால நான் கேக்குறேன். ஆக்சுவலா அந்த படத்திலேயே டயலாக் வச்சிருப்பாங்க. டவுட்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு வடிவேல் டெம்ப்ளேட் தான் யோசிக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறேன். இல்ல அந்த படத்திலேயே அந்த டயலாக் வச்சிருப்பாரு, ராமச்சந்திர ஆச்சாரிகள் டயலாக் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரும் சொல்லுவார், யாரா சரவணன், யார் ரஜினி கேரக்டர், அந்த 2 கேரக்டருமே ஒரு டைலாக் இருக்கும். ஒன்று வந்து ராமச்சந்திர ஆச்சாரிய என்ன சொல்லுவார்னா, என்னதான் நான் என்ன கடவுள் சக்தியால இதை தடுக்க முடிஞ்சாலும் அவரோட மனதத்துவ யுக்தியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கங்கா குணப்படுத்த முடியும் அப்படிம்பாரு. சரவணன் என்ன சொல்லுவார்னா, மனதத்துவ ரீதியாக என்னதான் குணப்படுத்தினாலும் ராமச்சந்திர ஆச்சாரிகளோட அந்த யாகம் அந்த சக்தியும் நமக்கு தேவைப்படுது அப்படிம்பாரு. ஆக மொத்தம் அது பேய் படமாகவும், அதாவது பேய் அந்த இது சக்தி இருக்கிறதாகவும் ஒரு சைடும், இந்த படம் வந்து மனதத்துவ ரீதியாக குணப்படுத்துற மாதிரியும் 2 சைடுமே கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க கேட்கற கேள்விக்கு 2மே படத்தை இருக்குன்னு. அந்த பேய துரத்தவும் ராமச்சந்திர ஆச்சியாரே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மைங்கிறது ஆனா உண்மை பேயே கிடையாது அர்த்தத்துல. ஆனா பேய் இருக்கிறதா அந்த கங்கா நம்பி இருக்கிறாங்கிறதா உண்மை. ஆனா என்னன்னா அப்படி இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அதாவது தமிழ் சினிமால பாம்புனா ஒரு நடிகர் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த படத்தை பல வாட்டி நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா, அது பார்த்தனால நான் சொல்றேன். அதாவது நார்மலா வந்து ஒரு 4 ஆளு தூக்க வேண்டிய ஒரு கட்டுல கங்கா வந்துட்டு ஒரே கையில வந்துட்டு தூக்குவாங்க. அந்த பவர் வந்துட்டு ஹியூமனுக்கு நேச்சுரலாவே என்னதான் நம்ம பிரெயின் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணாலுமே அந்த இடத்துல லிஃப்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவர் கால் வச்சவனே வந்துட்டு இருக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்துட்டு படத்துல அழுத்தமா வந்து சொன்னதுனால நானே அப்ப வந்து இருக்கு நம்மளுக்கு ஏதோ வந்து பிரச்சனை காத்திருக்கு அப்படின்னு வந்து அந்த படத்தை அப்படித்தான் பார்த்தேன். அது பார்க்கும்போது வந்து சின்ன வயசுல பார்த்தது, அந்த படம் பார்த்துட்டு நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த மியூசிக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி வரும். தனியா போய் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வீணை வாசிப்பாங்க. அதெல்லாம் அப்படி கேட்கும்போது அப்படியே ஒரு கொலுசு சத்தம் மாதிரி ஒரு மாதிரி வைப்பாங்க. அந்த மியூசிக் தான் நம்மள வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயத்துக்கு தள்ள விட்டு நிம்மதியே இல்லாம வந்து ஒரு பல மாசங்கள் இருந்திருக்கேன் நான் தூக்கமே இல்லாம. சந்திரமுகினாலே வந்து ஒரு பயம் வரும். என்ன படிச்சீங்க? சும்மா அந்த ராரா சாங் மிஸ் பண்ணிட்டீங்க.
இதுப்பா அந்த ராரா அந்த சாங் கடைசியா வர அந்த ராரா ராரா சாங் சாங் இருக்குல்ல வந்துட்டு ப்ரோ, அது தூரமா கேட்கும்போது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெதுவா தூரமா கேட்கும், அது நல்லா இருக்கும். ஓ மாவீரன் போயா, நல்லா சின்ன வயசுல எவ்வளவு இல்ல ஆமாப்பா. சூப்பருங்க. சொன்ன சூப்பர். அவர் சொன்ன பாயிண்ட் செம்ம. அந்த பாட்டு தூரத்துல கேட்கும்போது ரொம்ப குவாலிட்டியா பயங்கரமா அல்லூரிங்னு ஒரு வேர்டு சொல்லுவோம்ல, அந்த அல்லூரிங் வேர்டுக்கு மீனிங்கா பயங்கரமா இருக்கும். சூப்பரா இருக்கும் அது. சரி நம்ம இது அந்த ஆனா விஷயத்த நான் என்னன்னா, சும்மா இல்ல ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த பாட்ஷா சன் டிவில போடும்போது எத்தனை வருஷம் எத்தனை தடவை போட்டாலும் நானும் சின்ன பிள்ளைல தான் டிவியில போட்டுட்டு இருக்கிறேன். நானும் எத்தனை தடவை டிவியில போட அந்த ட்விட்டர் டிஎல் என்ன வரும் அப்படின்னா, நக்மா ரகுவரம் பண்ணா, சரி, பாஷான்னு தேவன் வந்தீங்களே, பண்ணா. பாஷா இல்ல போற இருங்க வரேன். அது இல்ல தேவன் பண்ணா அடுத்த இருங்க கேள்வி இருக்கு. இருங்க வச்சு நான் இதை கேள்வியே முடிக்கிறேன். கேட்கல. இதை இருங்க முடிக்க ப்ரோ. கேள்வி இல்ல, சரி, கேள்வியே இல்ல, முடிங்க இது முடிங்க. சொல்லிடுறேன் இருங்க. பாட்ஷா பாட்ஷா போடும் போதெல்லாம் நக்மா ரகுவரம் பொண்ணா தேவன் பொண்ணா, ரகுவரம் பொண்ணா தேவன் பொண்ணான்னு அந்த 95ல வந்த பாட்ஷாக்கு இப்ப போட்டு டிஎல்ல போட்டு பரபரப்பாக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி 2005ல வந்த படத்தை பேய் படமா சைக்காலஜிக்கல் படமான்னு அடைச்சி அரைஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க வந்தேன். இப்ப நீங்க சரி, இல்ல இல்ல. 2000 கேட்டுருங்க. சரி, நீங்க ஆனா அது அது 2 படமா கன்சிடர் பண்ணி நம்ம விட்டுறலாம். அது சைக்காலஜிக்கல். அப்பா இப்ப பி வாசு ஆனா கேட்டாலுமே அந்த பாம்பு சூப்பர். நான் ஒரே இருக்குன்னு ஒரு நிமிஷம், அவரு. நீங்க அதை சொன்னீங்கல்ல அந்த கட்டுல தூக்குறாங்கன்ட்டு, ஆ, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறுறப்ப அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்றது டாக்டர் தியரி ஒண்ணு இருக்கு. அது அந்நியன்லயும் இருக்கு நம்ம இருக்கு. பார்த்திருக்கலாம். நான் இல்லன்னு ஆமா, சொல்லல. இருக்கு. ஓகே. அது எல்லாத்துக்கும் பதில் ஒரு சொல்லிடுங்க, சர்டைன் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீம் தான். ஒரு 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 ஹியூமனோட கெப்பாசிட்டின்றது அந்த ம். கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரீம் வரையும் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. அதுதான் அந்த ஸ்பிளிட். அது பத்தி நான் படிச்சிருக்கேன், தெரியும் எனக்கு. சூப்பர். அது தாண்டி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 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 பாறையை தூக்கி ஒரு பாறையை ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 கேஜி வெயிட் இருக்கிற ஒரு ஹியூமனால எவ்வளவு வெயிட் பாறையை தூக்க முடியும் அப்படின்றது ஒரு தியரி இருக்கு. அதுவே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்ததுன்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த எண்டு இருக்கோ அந்த எண்டு வரையும் அவங்களால அதாவது அந்த 70 கேஜி வெயிட் இருக்கிறவங்க ஒரு ஒரு 200 கேஜி தூக்க முடியும்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சேன் அப்படின்னா, நார்மலா நம்ம போய் தூக்கணும் அப்படின்னா நம்மளால ஒரு 100 கிலோ 150 கிலோ மேல தூக்க முடியாது. அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும்போது அவங்க பிரெயின் எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுவாகி ட்ரிகர் ஆகி அவங்களோட அந்த 200 கேஜியுமே அவங்களால லிஃப்ட் பண்ண முடியும்ன்றது தான் தியரி. இதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் ஆனா அந்த படத்துல காட்டுறது வேற. சரி, ஓகே, அந்த கதைக்கு புரியுது. விட்டுருவோம். பாஷாக்கு வருவோம் ஓகே. இப்போ. பாஷா எப்ப ஐயோ. சன் டிவி போட்டாலுமே பாப்பேன்னு சொன்னாரு. நானுமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப காலமாவே சன் டிவில போட்டு பார்த்து பார்த்து இப்ப நம்மளுக்கு கிட்ட போன்லாம் வந்துருச்சு. சரி, நம்ம போன்லயாச்சும் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்பப்போ நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. பாஷானும் போது 2 நாள் முன்னாடி கூட பாஷாவை பார்த்தேன். ஆனா போன்ல பார்த்தேன். எனக்கு யூடியூப்ல தேடுறேன் கிடைக்கல, கூகுள் பண்ணி தேடுறேன் கிடைக்கல. பாஷா தெலுங்கு இருக்கு, பாஷா ஹிந்தி இருக்கு. ஏன் தமிழ்ல பயங்கரமா மெகா பிளாக் பஸ்டர் ஆன படம் சன் நெக்ஸ்ட்ல இல்ல, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்ல இல்ல, ஒரு யூடியூப்ல இல்ல, ஒரு எந்த ஒரு ஜியோ டிவில இல்ல, எந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ்லயுமே இல்ல, எந்த ஒரு பெய்ட் பிளாட்ஃபார்ம்லயுமே இல்ல. அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு இதுவுன்னே எனக்கு தெரியல ப்ரோ. அதுக்கு என்ன படம், அந்த படம் என்ன ஃப்ரீயா அருணாச்சலம் இருக்கா? கிடைச்சதோ சொல்லுங்க. அருணாச்சலம் இருக்கா? அருணாச்சலத்தை நான் செக் பண்ணல. பட் ஆனா பாஷாவை இருக்காது, செக் பண்ணேன், இருக்காது, படையப்பாவையும் செக் பண்ணேன். இருக்காது. அருணாச்சலமும் இருக்காது. படையப்பா இருக்கா? இல்ல. இருக்காது. எல்லாமே பாபா இருக்கா? செல்வமடை. இல்ல பாபா இருக்கா? அண்ணாமலை இல்ல. இருக்கு, அண்ணாமலை இருக்கு. அண்ணாமலை இருக்கு. அண்ணாமலை அண்ணாமலை இருக்கு, இருக்கும். அது பாத்துட்டேன். பாபா இருக்கா? ஆனா பாபா நான் அட்லீஸ்ட் இருக்காது. பாபாவாச்சும் சில சீன்ஸ் இல்ல. ஆனா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த சீன்ஸ் ஆச்சும் என்னால எடுக்க முடியும். ஏன் ஹிந்தில இருக்கு, தெலுங்குல இருக்கு, ஏன் தமிழ்ல இவ்வளவு பெரிய படங்கள் இல்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப மன குமுறல் ஏற்பட்டு அந்த படத்தை பாஷாவை எப்படின்னா பார்த்தவனு, யார்கிட்டனா வாங்கி பார்த்தவனுன்ற அளவுக்கு தோண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிருந்தோ ஒரு லிங்க் கிடைச்சு அது மூலமா டவுன்லோட் பண்ணி நான் அந்த படத்தை பார்த்தேன். இன்னமும் போன்ல தான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப நொந்து போயிருக்கேன் ப்ரோ. சரி, அப்ப எனக்கும் ஒரு டவுட். ஏன் இல்ல, அதுக்கு பிரகாஷ் ப்ரோ ஆன்சர் பண்ணுவாரு. சொல்லுங்க ப்ரோ. பதில் இருக்குங்க. அதாவது இந்த படங்கள் இருக்குல்ல, படையப்பா, பாபா, அருணாச்சலம், அந்த 3 சூப்பர் ஸ்டாரோட தயாரிப்பு. அவர் சொந்த தயாரிப்பு. அவர் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு மட்டும்தான் சேட்டலைட்ல ரினியூவல் பண்ணுவார், டிஜிட்டலா ரினியூவல் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப காசு கொடுத்து அந்த படத்தை வாங்குற மாதிரி ஒரு ஸ்கீம்ல தான் அதை பத்தி அக்ரிமெண்டே போட்டிருக்காரு. அதனால அவருக்கு முழு லாபம் அந்த படம். எப்ப டிவியில போறதுக்காக குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் அவர் அக்ரிமெண்ட். அதனால அருணாச்சலம் பல வருஷம் கேப் விட்டு கேப் தான் போடுவாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு சன் டிவியில ரீசெண்ட் டைம்ல போட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. ஏன்னா அடுத்த தடவை போறதுக்கு திரும்ப அவங்கள்ட்ட காசு கொடுத்து படத்தை வாங்கணும். அந்த அளவுக்கு ரஜினி சூப்பரான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காரு. வித்தியாசமான அக்ரிமெண்ட். அவரோட தயாரிப்பு நிறுவனங்கள் படங்கள் உள்ள படங்கள்லாம். படையப்பாவும் அப்படிதான் குறிப்பிட்ட வருஷங்கள் மட்டும் தான் அக்ரிமெண்ட் போட்டாரு. கமல் அப்படிதான் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. ரஜினி கமல் மட்டும் தான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைப்பாங்க.
கமல் கொஞ்சம் வித்தியாசமா குறிப்பிட்ட வருஷம்னா ஒரு 10 வருஷம் போட்டிருப்பாருன்னு வச்சுங்களேன். 10 வருஷம் போட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தை திரும்ப அடுத்த சேனலுக்கு வித்துருவாரு. அதை இப்போ வந்து ராஜ் டிவிட்ட இருந்த படத்தை வந்து அப்படியே கலைஞர் டிவிக்கு மாத்தி விட்டாரு. கலைஞர் டிவிட்ட இருக்க ஒரு படத்தை சன் டிவில மாத்தி விட்டாரு. அது மாதிரி கமல் பண்ணுவாரு. ரஜினி ஏன்னா அதே டிவிக்கு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாரு. இப்போ அருணாச்சலம் ஜெயா டிவிலையும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த படம் ஜெயா டிவிலையும் போட்டிருப்பாங்க, சன் டிவிலையும் போடுவாங்க. ஜெயா டிவி அக்ரிமெண்ட் முடிஞ்சோம் சன் டிவிக்கு வரும். அது மாதிரி இந்த படம் அதே மாதிரி சத்யா மூவிஸ் பாட்ஷா வந்து குறிப்பிட்ட வருடங்களுக்கு டிஜிட்டல் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ரெனியூவல் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அதானா ரஜினி தயாரிப்பு இல்லையே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, பாட்ஷா படம் வந்து ராஷ்டிரியா போட்டுருக்காங்க ப்ரோ. பாட்ஷா வந்து சத்யா மூவிஸ் படங்க. சத்யா மூவிஸ் படம் இந்த இவர் சத்யஜோதி இருக்காருல, அவரோட மாமனார் படம். சத்யஜோதி தியாகராஜன் இருக்காருல, அவரோட மாமனார் படம். அது வந்து டிஜிட்டல் வந்து இப்ப அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டிஜிட்டல் மட்டும் இத்தனை வருடங்களுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது யாரும் ரினியூவல் பண்ணாம இருக்காங்க. ஓகே, அப்ப யூடியூப்ல கூட வந்து அது போடக்கூடாது. போட்டா வந்து அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற என்ன வேணா பண்ணலாம். அதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, இது ரஜினி படம் பாட்ஷாவும் கமல் படம் இந்தியனுமே ரெண்டுமே ராஷ்டிரியில தான் போட்டிருந்தாங்க. ராஷ்டிரியில தான் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கலைஞர் டிவிக்கு மாறி. இல்ல பாட்ஷா வந்து கலைஞர் சன் டிவிக்கு மாறணுமா எனக்கு ஞாபகம் இல்ல. பாட்ஷா அப்பையில இருந்து சன் டிவில தான் இருக்கு. கலைஞர் டிவிக்கு போய் மாறின படம் வந்து இன்னொரு படம் இந்தியன் வந்து கலைஞர் சன் டிவி ராஜ் டிவில இருந்து கலைஞர் டிவிக்கு மாறினுச்சு. அதே மாதிரி ராஜ் டிவில இருந்து மாறின 2-3 படம் வந்து கலைஞர் டிவிக்கு மாறினுச்சு. ஆனா சன் டிவிக்கு வந்து பாட்ஷா ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. சன் டிவில தான் இருக்கு. ப்ரோ, AK-64 ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே நேத்தி. இன்னைக்கு சொல்றேன்னு சொல்ல, நேற்று சுகுமார் ப்ரோ ட்வீட் போட்டு போயிட்டாரு. அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கேட்டார். நீங்க அவரே வந்து நீங்க அதை பத்தி பேசலாம்னு சொன்னோம். நேற்று முடிகிற தடவை பேசினார் சுகுமார் ப்ரோ. நேற்று ஏன் ட்வீட் போட்டீங்க விளக்கம் சொல்லுவீங்க? நான் சொல்லுங்க சீக்கிரம். இல்ல 64 என்ன மகிழ் திருமேனியோ இல்ல வேற யாராச்சும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆதிக் பண்ணாம அவரை போயிட்டார் போலியே சுகுமார் ப்ரோ. அதாவது நீங்க கேட்ட டவுட் அப்படி இருக்க சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ ஏதாவது டவுட் நீங்களே என்ன டவுட்? நேற்று AK-64 மட்டும் ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல, அது என்ன டீடைல், எதுக்கு இப்ப எல்லாரும் விளக்கம் கேட்டாங்க. நேற்று 10 மணிக்கு கேட்டாங்க. நாளைக்கு பேசலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க அதுக்கு. விளக்கமா? ஏன்? ஓகே. நம்மளுக்கு ஆதிக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அது ஆதிக்கு தெரிஞ்சது. ஓகே ஃபைன், நம்ம இப்படி வேணா சொல்லி போகலாம். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வந்துட்டு ஆதிக் தான் அடுத்த படமும் வந்து அவர் கூட கமிட் ஆக போறதா வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன ப்ரோ இது நடக்குமா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நடக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு. ஸோ அதனால தான் நானும் போட்டிருப்பேன் மோஸ்ட் லைக்லி அப்படின்ற மாதிரி. அதான் சான்சஸ் ஆர் ஹை நவ் அப்படின்னு. நடந்தா பயங்கரமா இருக்கும். அப்ப சுப்ராஜ் ப்ரோ, சுப்ராஜ் பண்றாருன்னு வந்து கன்ஃபார்மா யாருன்னா சொன்னாங்களா? கதை சொல்றது எல்லா டைரக்டர்ஸுமே வந்து விஷ்ணுவர்தன்ல இருந்து வெங்கட் பிரபுல இருந்து நம்ம சிவால இருந்து எல்லாருமே கதை அவர்கிட்ட சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இது பல தடவை வந்து சொல்லியிருக்காரு பிரகாஷ் ப்ரோ. இவர் யார் ஓகே பண்ண போறாருன்றதுதான் இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின். இது வந்து அது அவர் கையில தான் இருக்கு. அவர் அந்த ரேஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அவரு பண்ணுவாரு. ஒரு டைரக்டருமே அவங்க சைட்ல வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்களே, நம்ம கதை அவருக்கு பிடிச்சிருச்சு, ஷுவரா வந்துட்டு நம்ம கூட தான் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு அந்த மாதிரி. ஆதிக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அடுத்த படமும் வந்து இவர் கூடவே பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. ஆனா என்னோட கான்ஃபிடென்ட் மகிழ் மட்டும் கண்டிப்பா பண்ண மாட்டாரு அடுத்த படத்தை. 64 மகிழ் இல்லப்பா, மகிழே கிடையாதுன்னு நினைக்கிறதுக்கு லிஸ்ட்ல. அப்படிலாம் கிடையாது, மகிழ் கண்டிப்பா உண்டு. வாய்ப்பே இல்ல. நான் சொல்றேன், கண்டிப்பா நெக்ஸ்ட் மகிழ் கூட ஒரு படம் இருக்கு. இல்ல பண்ணுவாரு கூட பண்ணுவாரு, மகிழ் கூட பண்ண மாட்டாரு. அதாவது நான் சொல்லட்டுமா, இப்பவும் சொல்றேன், ஆதிக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, விஷ்ணுவர்தன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி வந்து ரொம்ப வருஷமாவே வந்துட்டு வெங்கட் பிரபு பண்ற சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படத்தப்புமே வந்துட்டு அவர் போய் மீட் பண்ணிட்டு வர்றாரு. ஏகேவே அவர் கதை ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இது ஏகே தான் மனசு வைக்கணும். இது நம்ம வந்து ஷியோர் ஷாட்டா வந்து இப்போதைக்கு ஏகே வந்து எந்த கதையும் ஓகே பண்ணி
இந்த படம் தான் நம்ம அடுத்தது பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இது இல்ல. அவர் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. அவர் முடிவு வந்து இன்னும் சொல்லல. அது சொல்லியிருந்தா மேபி வந்து ஒரு லைட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் நேத்திக்கே பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருப்பாரு. விஷ்ணுவர்தன் வந்து ப்ரியாரிட்டியில தான் ப்ரோ இருந்தாரு. இந்த ப்ராஜெக்டே அவர் பண்ண வேண்டியது. அவர் அந்த ஹிந்தியில மாட்டினா கேட்டதே விஷ்ணுவர்தன் இருந்தே மகிழ்கிட்ட போச்சு. ஸோ அவரோட லிஸ்ட்ல எப்பவும் விஷ்ணுவர்தன் முன்னாடி இருக்காரு. எனக்கு அதுதான் ப்ரோ, விஷ்ணுவர்தன் ஆதிக் இந்த ரெண்டுல யாரு பண்ணாலுமே எனக்கு பயங்கரம். எனக்கு ஆதிக்கை விட விஷ்ணுவர்தன் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மேக்கிங்கு, அவரு அந்த காமிக்கிற விதம், அதான். ஆனா அதெல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ நிறைய தடவை. இதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இப்படி புது ஆளுங்களோடய போலாம், பண்ணவங்களோடய பண்ணாம. பிரகாஷ் ப்ரோ, சர்தார் 2 அப்டேட் எதுவும் இருந்தா சொல்லுங்க. காணவில்லை. சர்தார் 2 ஏஆர் முருகதாஸ் எஸ்கே படம்லாம் தீபாவளிக்கு கிராஷ் ஆகலாம். திரும்ப அந்த பிரின்ஸ் வர்சஸ் அது என்ன படம், சர்தார் 1. பிரதர் எதுவும் அப்டேட் இல்ல. சர்தார் 2 பொறுத்த வரைக்கும் எதுவும் அப்டேட் இல்ல. வந்தா கிடைச்சா சொல்லுவோம். ஓகேண்ணா. ஓகே ப்ரோ இந்த மியூசிக் டைரக்டர்லாம் பெரிய படத்துக்கு யார் ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுவா? இல்ல ப்ரொடியூசரா, இல்ல டைரக்டரா, இல்ல ஹீரோவா? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கேட்பாரு. அப்புறம் அது வந்து ப்ரொடியூசர் சொல்றது ஹீரோக்கு பிடிக்கலாம் மாத்திடுவாங்க. ஆக மொத்தம் பெரிய ஹீரோக்களுக்கு முடிவு பண்றதுங்கிறது ஹீரோக்கள் மட்டும்தான். இல்ல இப்போ இந்த விடாமுயற்சிக்கே வந்து அணி வந்து கமிட் ஆனதுனால வேற வழி இல்லைன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க போல. ஆமா, அது வேணா உண்மைதான். ஏன்னா லைக்காக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஸ்வரன் பண்ணும்போது அனிருத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை அப்படியே வந்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி குட் பை லக்குமே வந்து இவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து ஜிபி தான். பட் மைத்ரி வந்து அங்க புஷ்பாக்கு வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி அந்த ஒரு மார்க்கெட் யூஸ் பண்ணலாம்னாங்க. கடைசியில் அவர் புஷ்பா 2கே சொதப்பினங்காட்டி மறுபடியும் பேசாம ஜிவிக்கே போயிடலான்னு ஜிவிக்கு போய். ஆமா, ஜிவிக்கே வந்துட்டாங்க. ஜிவியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு டீசர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் 2 மாசம் இருக்கா? அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் வந்து ஜிவிபி தானா? இந்த படத்தை வரைக்கும் பிஜிஎம் வந்து முழுக்க ஜிவி பிரகாஷ் தாங்க. பாட்டு மட்டும் தேவிஸ்ரீ பிரசாத் முன்னாடி 4 பாட்டு போட்டு கொடுத்தாரு. அதுல 2 பாட்டு பயன்படுத்துவாங்க போல இருக்கு. இவரு கூடுதலா 4 பாட்டு போடுவார் போல இருக்கு. ஜிவி பிரகாஷ் மொத்தம் 6 பாட்டு இருக்கும் போல இருக்கு படத்துல. அதுல 2 பாட்டு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல இருக்கும், 4 பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய தீம் ட்ராக் நிறைய இருக்குன்றாங்க அந்த படத்துல. டைட்டில் ட்ராக் மாதிரி தீம் ட்ராக் நிறைய ரெடி பண்ணிருக்காங்க பிஜிஎம் இவரு ஜிவி பிரகாஷ். ஓகே. எனக்கு ஜிபியூல ஜிவி பிரகாஷ் உள்ள வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட் மார்க் ஆண்டனிலேயே நல்லா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. மற்றபடி ஜிவி பிரகாஷ் குவாலிட்டியான ஒரு மியூசிக் டைரக்டர். எதுக்கு ஆக்டிங் போறீங்கன்னு கேட்டதுக்கு பிளாக் பண்ணி விட்டாரு. பிரகாஷ் என்னன்னா அன்பிளாக் பண்ணிட்டாரு. இன்னும் நம்மளெல்லாம் அன்பிளாக் பண்ணல. பிரகாஷ் ப்ரோ எல்லாருமே ஃபீல் பண்றாங்க உதயம் தியேட்டர் உடைக்கிறது. எனக்கே கொஞ்சம் அது நேர்ல பார்த்தது இல்ல, எனக்கே அது கீழே விழுகும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமா நிறைய சென்னையில் உள்ளவங்க உதயம் தியேட்டர்ல இல்லங்க, எந்த தியேட்டருமே எந்த ஒரு பெரிய பில்டிங்குமே சரி, எந்த ஒரு பில்டிங்குமே அந்த உடையறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நமக்கு கொஞ்சம் இதாயிரும். நான் ஒரு தடவை தான் தியேட்டர் பார்த்திருக்கேன். அதுக்கே வந்து நமக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய பில்டிங் டக்குனு ஒரு தட்டு 2 தட்டு அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்களே போங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ப்ரோ ஜிபியு வந்து எத்தனை லாங்குவேஜ் ப்ரோ? அபிஷியலா ரிலீஸ் ஆக போறது வந்து தியேட்டரிக்கல் வெர்ஷன் 3 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. டி சீரிஸ் ஹிந்தில ரிலீஸ் பண்றாங்க. அதோட பின்னணியே ஆபத்து என்ன இருக்குங்கிறது பரணி சொல்லுவாரு. அடுத்து வந்து தெலுங்கு, தமிழ் இது 3 வந்து அபிஷியலா கிராண்டா ரிலீஸ் பண்றது. மற்றபடி கர்நாடகா வெர்ஷன் வந்து எப்பவும் போல தமிழ் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகும். கேரளாவும் தமிழ் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆகும். பிரகாஷ், இன்னொரு டவுட். நேற்று பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து நிராவ்சா வந்து விடாமுயற்சியில அவர் போஸ்ட் பண்ணதெல்லாம் சில போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவர் எதுக்காக போட்டோ இது அந்த விடாமுயற்சியில இருந்து நடுவுல ரிலீவ் ஆனாரு? எது ஹெல்த் இஷ்யூவா? ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இயக்குனருக்கும் அவருக்குமான கருத்து வேறுபாடு, அவ்வளவுதான். ஓகே. ப்ரோ எஃப்எம்ல பேச போயிட்டாரா? இல்ல சார், இருக்கேன் சார். விஷால் ப்ரோ அமைதியாகி அதிர்ச்சி இப்போ கொடுக்குறீங்க. நல்ல வேலை நம்ம மாவீரன் ஞாபகப்படுத்தினாரு. நீங்க எஃப்எம் ஒண்ணு 2 டேஸ் முன்னாடி நீங்க வரல, வந்தோடனே சொல்லலாம்னு பார்த்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கேட்கறவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஃபுல்லா அந்த
சிறுவர்கள் சிறுமிகள் வந்து இந்த ஸ்கூல்ல முதற்கொண்டு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் நியூஸஸ் இந்த கிருஷ்ணகிரியில பாதிக்கப்பட்டது, ஆசிரியர்கள் இது பண்ணது, அதுக்கப்புறம் அந்த நியூஸ் முந்த நாள் முடியுது, அடுத்து திருச்சியில இந்த மாதிரி நியூஸ் வருது. ஸோ நீங்க எஃப்எம்ல பேசுறப்ப ஒரு சின்ன ரெக்வஸ்டா வைக்கிறேன், அந்த சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் சொல்லுங்க. 1098, அதுக்கப்புறம் 14417, இதெல்லாம் தமிழ்நாட்டிலையும் இது பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்றாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அவேர்னஸ், இந்த மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா வீட்டில் தெரிவிங்க, பெற்றோர்கிட்ட அந்த மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ண அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் பண்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா தலைவா, தேங்க்யூ. நான் கண்டிப்பா பண்றேன் ஏன்னா தலைவா. இது அதிகமா ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா அந்த கிரைம் ரேட் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்தப்போ அடுத்தடுத்த நியூஸ் போய்கிட்டே இருக்கு. ஒரு இதே கிடையாது, இது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ம், ம். ஏதாவது நடந்தாலும் வெளில சொல்றதுக்கும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, வெளில சொல்லவும் பயப்படுறாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த கிருஷ்ணகிரியில் நடந்தெல்லாம் அந்த குழந்தை வந்து 1 மாசம் ஸ்கூலுக்கே போகல. அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் போயிட்டு அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதை அவங்களுக்கு வெளியிலேயே சொல்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப ஒரு சின்ன அவேர்னஸ் இருந்தா கூட ஓரளவு தப்பிச்சு வரலாம்ல. தான் கண்டிப்பா கண்டிப்பா தலைவா. யாராவது பேசுறீங்களா? என்ன நீங்களே கதை? ஒரு டாபிக் எடுத்து விடுங்க. டீசரும் ப்ரோ இந்த வீக்லயே வந்தாச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாம் வருது. வெப் எண்டுன்ட்டாங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. பரணி ப்ரோ, காலையில ஒரு போஸ்ட மதன் குமார் உங்களுக்கு டேக் பண்ணிருந்தாங்க, பாத்தீங்களா? ஆமா, என்ன மறந்துட்டேன். என்னது இது? ஒரு நிமிஷம் இருங்களேன், மறுபடியும் பாக்குறேன். எஸ்டர்டே ஸ்பேஸ் அதுவா? இல்ல நான் காலைல ஒரு ட்வீட் போட்டேன், அத சார் போஸ்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கு டேக் பண்ணியிருந்தாரு மதன் குமார். ஆமா, ஏதோ பண்ணியிருந்தாருங்க, நான் காலையில மறந்துட்டேன். நீங்க ப்ரோ நம்ம டேக் எப்படி இல்ல இல்ல பாத்தீங்களா? நான் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்களா? அப்ப காலையில தான் ப்ரோ பார்த்தேன், மதியானம் நீங்க போட்டீங்க. நான் ரீட்வீட்டும் பண்ணிருந்தேன். அந்த ட்வீட் அதுக்கு அந்த வீடியோ அதுக்கு முன்னாடியே நான் எப்பயோ பாத்திருக்கேங்க. எனக்கு சிரிப்பு நீங்க தாங்க. நைட் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு நீங்க சொன்னதுக்கு அப்புறம். சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் இப்படி வீடியோலாம் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிதான் பண்ணலாம் ப்ரோ, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது யாருக்கு வேணா, நான் சூர்யாவே ட்ரோல் பண்ணி என்னோடதுலேயே பண்ணியிருக்கேன். கமல் யாருன்னு நான் பார்க்க மாட்டேன். மாசு ப்ரோ, நீங்க என்னெல்லாம் போட்டா பிறந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஏய் வன்மத்தோட பேசுறேன்னா இது ஜாலியா பேசுறேன்னு. நீங்க ரெண்டாவது கேட்டகரி ப்ரோ. அந்த சுழல் 2 வருது இல்ல, அது நான் கண்டினியூஷனா இல்ல எப்படி ப்ரோ? சாரி டு இன்டரப்ட். இல்ல சொல்லுங்க ப்ரோ. சுழல் 2 இது சுழல் 2 சீரிஸ் வருது, அது கண்டினியூஷனா இல்ல அது ரீபூட் மாதிரியா? சீக்வல் மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கும் ஷோரால வந்தாதான் தெரியும், ட்ரைலர் பார்த்தா தான் தெரியும். அதான் ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சுல ப்ரோ, புதுசா எது கொண்டு வர போறாங்க, அதே காஸ்ட் வேற டீமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. Z5ல வந்து விகட கவின்னு ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தவங்க நல்லா இருக்குன்னாங்க. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. விகட கவி நான் தெலுங்குல பார்த்தேன் ஆக்சுவலி. அது ரொம்ப ஓகேஷா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் அந்த மிஸ்ட்ரி எல்லாம் பிடிச்சது, அப்புறம் போக போக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விஷால் ப்ரோ, கேப்டன் அமெரிக்கா போறேன்னு சொன்னீங்களே, ஐமேக்ஸ்லயா? எபிக் ஸ்கிரீன்லாம் தலைவா போறேன், போய் பாருங்க. பழைய மார்வல் வைப் இல்ல, ஆனா நல்லா தான் இருக்கும். ப்ரோ எப்ப போனாலும் என்ன கூப்பிடு ப்ரோ. பழைய மார்வல் விஷால் ப்ரோ எப்ப போனாலும் எனக்கு கூப்பிடு. 2 தடவை ரீஷூட் பண்ணாங்களாம் ப்ரோ. ஒரு தடவை மொத்த படத்தையுமே ஸ்கிராப்ல போட்டு ரீஷூட் பண்ணாங்களாம். அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
இல்ல தலைவா, அந்த பழைய ஜோன்ல இல்ல தலைவா. மார்வல் படம்னா இங்க தமிழ் படத்துக்கு ஈக்குவலா நான் எக்ஸைட் ஆவேன். அவ்வளவு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளவு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். இப்ப சுத்தமா என்னன்னு தெரியல. நான் என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் எத்தனையோ படத்தை தேட்டர்ல பார்த்திருக்கேன். ஆனா ஒரு படம் எப்படா ரிலீஸ் ஆகணும், அது நாள் ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. இப்ப எப்படி மணி ஒரு ஒரு 2 மணியாவது இருக்கும்னு நினைச்சு பார்ப்பேன். ஆனா அப்பதான் 10 மணி ஆயிருக்கும். சரி, இப்போ ஒரு 4 மணியாச்சும் ஆயிருக்கும் பார்த்தா 11 மணி ஆயிருக்கும். அப்படி பார்த்த படம்னா இன்ஃபினிட்டி வார் தான். எப்படா விடியும்னு போய் காத்திருந்து பார்த்த படம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கு எனக்கு நடக்கல. படமே அப்படி இருந்துச்சு, வேற லெவல்ல. மொத்த கதையும் தெரிஞ்சுட்டு போய் தான் தேட்டர்ல உட்காந்தேன். அப்படி இருந்து கிளைமேக்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அது யாருமே எதிர்பார்க்கல, அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும். அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்கல கண்டிப்பா. ஆனா எண்டு கேம் ஏன்னா தேனோஸ் சொடக்கு போடுவானே யாருமே எதிர்பார்க்கல. எப்படியும் தேனோஸ் சொடக்கு போட மாட்டான், உலகம் அழியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் இல்ல பண்ணிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூல இவர் தான் சொல்லிட்டாரு, ஹல்க் மார்க் லஃபலோ. பாதி சொன்னாரு, பேர் அவர் ஏதோ சொல்றாங்க. லீக் பண்ணாரு சொல்லி. ஆனா எல்லாரும் அதான் மறையிற மாதிரி அது கான்செப்ட், எல்லாரும் சாம்பலா மறையிற மாதிரி இருக்கும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல கடைசியில எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்பாரு. உடனே பகல் இன்ட்ரோட் பண்ணோன்னு எல்லாரும் இல்ல பாதி பேர் அப்படிப்பாரு. அது மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. லீக் பண்ணிட்டாரு, உண்மையிலேயே அப்படிதான் சொன்னாரு. ஆமா, கிட்லி அவரும் பார்த்தேன். ஆனா டானாலன் தான் அதிகமா ஆனா லீக் அந்த பண்ணுவாங்க. படம் எந்த அளவுக்கு ஒரு ஆமா அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்னா, அதுக்கப்புறம் வந்த ஒரு படம் போஸ்ட் கிரெடிட் சீனுக்காகவே அந்த படம் $1 பில்லியன் கலெக்ட் கேப்டன் பண்ணுச்சு. மார்வல். கேப்டன் மார்வல் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படம்லாம் கிடையாது அது. ஆனா இன்ஃபினிட்டி வாரோட போஸ்ட் கிரெடிட், அதுக்கு அதோட கண்டினியூஷன் என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கே எல்லாம் போய் உட்காந்தாங்க. அந்த சீனுக்கு தியேட்டரே அப்படியே அல்லோலப்பட்டுருச்சு. நிக் ஃபியூரி இறங்கி திரும்பி பாப்பார்ல. ஏன் ப்ரோ உங்களுக்கு இன்ஃபினிட்டி வார் பிடிக்குமா, என் கேம் பிடிக்குமா? இன்ஃபினிட்டி வார் தான் ப்ரோ என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்பாடி, இன்ஃபினிட்டி நல்ல வார் வேலை அல்டிமேட் படம் ப்ரோ அது. ப்ரோ. ஃபேவரட் சீன் தோர் என்ட்ரியா? கேப்டன் அமெரிக்கா ப்ரோ ஃபேன் ப்ரோ. ஆப்வியஸ்லி ப்ரோ. கேப்டன் அமெரிக்கா என்ட்ரி சீன் சரியான மாசா கொடுத்துருப்பாங்க. இந்த வாண்டாவை எனக்கு காப்பாத்துவார்ல. நான் ப்ரோ தோர் தான். தோர் தான். தோர் சீன்னா தோர்து தான் ப்ரோ, தியேட்டர்ல கத்தி. தியேட்டர் பிளாஸ்ட் ப்ரோ அது. நீங்க ஒண்ணு ஆமா என்னப்பா ஆமா. இது, என்னன்னா நீ அந்த தேனோஸ் எங்க வாசு சினிமாஸ் வந்திருக்காரு. என்ன என்ன சந்தோஷ் எங்க இருக்க? மலேசியா சிங்கப்பூர். ஹாய் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற? சென்னையில் தான் ப்ரோ இருக்கேன். அவர் ஃபீல் பண்றாரு, ஏன் ப்ரோ வந்தாலும் நீங்க சொல்ல வேற. மாட்ற. ஆமா ப்ரோ, அவரு ஹாலிவுட் படத்தெல்லாம் அவர் தேட்டர்ல போடுறாரா? ஹாலிவுட் மூவிஸ் நம்ம முஃபாசா போடுறது இல்ல. முஃபாசா போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். முஃபாசா இல்ல போட்டிருந்தாரா? இல்ல முஃபாசா போடல. வாசு ப்ரோ மார்வல் படம் போட்டது இல்லையா ப்ரோ நீங்க? இல்ல மோஸ்டா ஹாலிவுட் மூவிஸ்க்கு வந்து அவங்க எப்பயும் அந்த ஒரே ஒரு தேட்டருக்கு தான் தருவாங்க. விஜயலட்சுமி ஒரு தேட்டரு. ஓ ஆமா, சரி சரி சரி. மோஸ்டா ஓகே. 99% அங்க தான் போடுவாங்க. நம்ம ஹாலிவுட் மூவிஸ் லாஸ்டா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரிலீஸ் பண்ணோம். சொல்லுங்க, எப்படி ப்ரோ அது போச்சு அங்கெல்லாம்? பயங்கரமா செம போச்சுங்க. அது இதுவா ப்ரோ? ஒரு பெரிய பட்ஜெட் பண்ண அளவுக்கு போச்சு. ஆக்சுவலா நீங்க ஸ்பைடர்மேன் அடுத்த ஃபிலிம் எடுக்கிறதுனா எடுக்கலாம் ப்ரோ, அது நல்லா போகும்னு தோணுது. ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி அது நம்ம என்னைக்கு வர்றது, இவங்க ஆமா இல்ல என்னைக்கு இல்ல போடுறது? சொல்றேன், அட்வான்ஸா சொல்லி வைக்கிறேன். டூம் ஸ்டேவும் போகன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் தலைவன் இருக்கு. கம்பேக் டோனி ஸ்டார்க். இல்ல இல்ல இல்ல, அவதார் பண்ணா அது உலகம் ஃபுல்லா நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த வருஷம். அவதார் அது வாய்ப்பு இருக்கு உண்மையிலே. நான் இதுதாங்க எதிர்பார்த்தேன். தூக்கி எங்கேயோ சொருவி வச்சுட்டாங்க, கடுப்பாயிடுச்சு. பேட்மேன் 2 வெறி ஆயிட்டேன். இன்ட்ரெஸ்டெல்லார் வாங்கடா பாத்தீங்களா யாராச்சும் நீங்களும். ரிலீஸ்ல? இல்ல தலைவா, நாளைக்கு தான் ப்ரோ தலைவா நான் போறேன். நேத்து தான் பார்த்தேன், ரேடியா நேத்து தான் பார்த்தேன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா ப்ரோ. பிளாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ப்ரோ, வேற லெவல் ப்ரோ அது. எங்க ஐமேக்ஸா நார்மல்ல பாத்தீங்களா? ஐமேக்ஸ் ஐமேக்ஸ். ஓகே. எங்க சென்னையா கோயம்புத்தூரா? லுக்ஸ் சென்னை தான். சென்னையில டிக்கெட்ஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அந்த பேக்ல சீட்ஸ் அன்பிளாக் பண்ணவே மாட்டாங்க. நான் ப்ரோ. கோயம்புத்தூர் கிளம்பி போயிடலாம். நான் சுகுமார் போமா கோயம்புத்தூர்? சந்தோஷ் ப்ரோ நீங்க வந்தீங்கன்னா இங்க மதுரை எபிக் கூட ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. எபிக்ல நாங்க வந்து பார்த்தவங்களா. ஸ்கோப்ல தானே ப்ரோ வருது. ப்ரோ ஒன்னே என்னாச்சுன்னா, இங்க சென்னை இல்ல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்களே. சென்னை லூக்ஸ்ல வந்து 2-3 வாட்டி வந்து ஆடியோ மட்டும் வந்துச்சு, ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆமா, எங்கேயோ காண்டாயிடுச்சு. ஒரு இதுல கிரீன் ஸ்கிரீன் பார்த்தேன், ஏதோ ஒரு வீடியோ கிளிப்ல பார்த்தேன். அசிங்கமா பண்ணிட்டானுங்க ப்ரோ, காண்டாயிடுச்சு. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. எலைட் ஆடியன்ஸே கெட்ட வார்த்தை பேசிட்டானுங்க. ஏங்க அவங்க தாங்க நிறைய பேசுவாங்க, நீங்க வேற. அவங்க இங்கிலீஷ்ல பேசுறதால உங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆமா, பரணி ப்ரோ ஆதி என்ன வந்திருக்காரு, மேல தூக்குங்க அவரை. எங்க காணோமே, எனக்கு ரெக்வஸ்டே காமிக்கலையே. ஆதி நான் ரெக்வஸ்ட் கொடுனேன். யாராவது கீழே போனாதான் ஒரு மேல வர முடியும். இன்ஃபினிட்டி வாரு அந்த அது நம்மள ரெடி பண்ணாங்களா, அதுதான் ப்ரோ அந்த என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பண்ணுச்சு.
அந்த ஹல்க் அந்த ஷிப்புக்குள்ளதான் இருக்கான். தேனோஸ் ஓப்பனிங்ல அந்த ஷிப்புக்குள்ள வரப்போறான்ற எக்ஸ்பெக்டேஷன் தான். 2 பேருக்கும் ஒரு காம்பேக்ட் நடக்குமான்னு அந்த எதிர்பார்ப்பு எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. முதல் 10 நிமிஷம் தெரிவிக்க விட்டாங்க. ஆனா எண்டு கேம்ல என்ன நல்ல விஷயம்னா அது நிறைய பேருக்கு பிடிக்கல. 1 மணி நேரம் செம்ம ஸ்லோவா போகும். ஆனா அது அது அந்த படத்துக்கு ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு வார் முடிஞ்ச உடனே அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்றத ரொம்ப ஸ்லோவா காட்டியிருப்பாங்க. தார்லாம் ஒரு வேற எங்கேயோ இருப்பாரு, வேற வேற ரேஞ்சில இருப்பாரு. இல்ல ப்ரோ, போன வாட்டி அதுவுமே என்னென்ன எனக்கு பண்ணிட்டு ரொம்ப இருந்தாரு. பிடிச்ச படம் தான். இவர் ஒண்ணு சொன்னதாலதான் நான் இன்ஃபினிட்டி வார் சொன்னேன். அதுவும் இல்ல பயங்கரமான இல்ல படம் தான். ஆக்சுவலி எனக்கு எண்ட் கேம் பிடிக்கும் இன்ஃபினிட்டி வர விட. எனக்கு அந்த ஷோ பிளேஸ்டா இருந்தாலுமே எனக்கு வந்து இன்வெஸ்டடா இருந்தேன். அந்த சீன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் எண்டு கேம்ல தான். நான் வடக்கன்ஸோட குஜராத்ல பார்த்தேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ். கேப்டன் அமெரிக்கா லிப்டுக்குள்ள ஹெயில் ஹைட்ரான்னு சொல்லுவார்ல, அவ்வளவு விசில் புத்தியை திட்டிருக்காரு என் நம்மால் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா எண்டு கேம் எனக்கு ஏன் ஒரு மட்டமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வாய்ஸ் தாங்க. அதே அதே டோனி ஸ்டாக் கூட வளர்ந்தவன் சின்ன நான் வயசுல இங்கிலீஷ்ல இருந்து. பார்த்தேன். என்னடா அது ப்ரோ போச்சு தமிழ்ல பாத்துட்டீங்களா? அப்படியா? அதே மாதிரி ப்ரோ, நான் ஒரு தமிழ்ல சீனுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த சீன் ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு எண்டு கேம்ல. எது ப்ரோ? அந்த ஷீல்ட ரிட்டர்ன் கொடுக்குற சீனை வந்து நான் ரொம்ப பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அயன்மேன் வந்து கேப்டன் அமெரிக்கா கையில கொடுக்கறதா? ஆமா, ஏன்னா அது இதுல சிவில் வார்ல தூக்கி போட்டு போயிடுவார்ல, இன்ஃபினிட்டி வார்ல அந்த ஷீல்ட் இல்லாம தான் சண்டை போடுவாரு. ஆனா இதுல வந்து அந்த ஷீல்டை கொண்டு வந்து கொடுக்குற சீன் கொஞ்சம் வேற லெவல்ல எதிர்பார்த்தேன். ஆனா அது ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. வக்காண்டால அவருக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்களா, அதுவுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். நான் சொல்ற ஷீல்டு கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு, வக்காண்டா ஷீல்டு கிடையாது. அந்த ஷீல்டு ஆனா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல அவர் லைட்டா தூக்கி இருப்பாரு தெரியுமா? லைட்டா ஆடும் அவர் தூக்குறப்ப. ஆமா. சரி வேணாம். ஆனா இப்ப ஆதி என்ன இந்த அஜித் குமார் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு டவுட்னாருண்ணே. எந்த ஜாலியா அஜித்பா? போயிட்டு இருக்கு, கலவரத்தை ஒன்று பண்றீங்க. அவரே மறந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆர்வம் தான். ஏங்க நாங்க இன்ஃபினிட்டி வர அது எதிர் போயிட்டு இருக்கேன். எனக்கு அது புரிதல் இல்ல, அதனால யாராச்சும் கேட்டேன். விடுங்க, அது எண்டிங்ல பாத்துக்கலாம். இப்ப ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எண்டு வரைக்கும் அது மட்டும் தான் போயிட்டு இருக்கும். இல்ல அவர் இருக்கும்போது அந்த கேள்வி கேட்காம அவர் இல்லாத போது அந்த கேள்வி கேட்டீங்க. இப்ப அவர் இருக்கும்போதே அந்த கேள்வி கேட்டுருங்கன்னு சொல்றாரு அவரு. இல்ல, இப்ப சரி ஆரம்பிச்சா ப்ரோ, அது இப்ப 10 மணி வரைக்கும் அது மட்டும் தான் போகும். இன்னும் ஒரு அதுக்கு தான் 15 யோசிக்கிறேன். மினிட்ஸ் கழிச்சு கேட்போம். ரைட் ஓகே. அப்ப பேசி முடிச்சுட்டு கேளுங்க. சரி, அப்படியே ஹெச்பிஓல இருந்து கேடிவிக்கு வாங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த படத்தெல்லாம் எல்லாருமே பார்த்திருப்பாங்க ப்ரோ. நானும் பாத்திருக்கேங்க. அதுக்கு நமக்கு என்னன்னா அது ஓவரா அது ஆனா நமக்கு உண்மையாலுமே ப்ரோ, தெரியல. எனக்கு அந்த எதுவுமே தெரியாது. நான் ஹல்க் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கேன், அந்த ஊசி போட்டு அவங்க அப்பனை இது பண்றது. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பார்த்திருக்கேன். இன்ஃபினிட்டி வார் நான் அன்எக்ஸ்பெக்டடா போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அத்தனைத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தேன். அயன்மேன் 3 பார்ட்டு, கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன், எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஒவ்வொரு பார்ட்டா பார்த்து அதுக்கப்புறம் என் கிரெடிட் அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. ஆனா இன்ஃபினிட்டி வார் ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தேன். ஃப்ரெஷ்ஷா பார்த்தாலுமே எனக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. பெஸ்ட் எண்ட் கிரெடிட் சீனா இது வரைக்கும் அந்த மார்வல் மூவிலேயே தோர் ராக்னராக்ல அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல பேசிட்டு போவாங்கல்ல, குறுக்க தானோஸோட ஷிப் வந்து நிக்கல. அதுதான் அடுத்து என்னடா நடக்கும்ன்ற கியூரியாசிட்டியை கிளப்புனது அதுதான். ப்ரோ இட்லி கடை போஸ்ட் பண்ணா ப்ரோ. ஆமா ப்ரோ, நேத்துல இருந்து அப்படிதான் நிறைய தகவல் வருது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்க ஆஃபீஸில் 2வது தடவை போஸ்ட் விட்டாங்க. அப்பயும் நான் என்ன சொன்னேன், இன்னும் 2 மாசம் இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க. இன்னும் நம்ம எதுவுமே இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம், அது அவங்களும் அனௌன்ஸ் பண்றப்ப இருக்கட்டும்ங்கிறேன். இப்பயும் அதே தான். இன்னும் கிட்டத்தட்ட 55 நாள் மேல இருக்கு. அது நிறைய தேட்டரிக்கல் பிசினஸ் மட்டும் பேஸ் பண்ணி இல்லை ரிலீஸ் டேட்டு, பல பிசினஸையும் சார்ந்து தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே ஆஃபீஸாக அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம பேசிக்கலாம். அது சேட்டலைட் விக்கலையா? ஆல்சோ இன்னைக்கு காலையில நீக் ஆடியோ லான்ச்ல வந்து ஸ்ரேயாசுமே சொல்லியிருந்தாரு ஏப்ரல் 10th வருது அப்படின்னு. இல்லை அதுதான், அது வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்கு. இட்லி கடைக்கு வந்து ரெண்டு படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே இப்போ வந்து வெறும் தேட்ரிக்கல் பிஸ்னஸை மட்டும் வச்சு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் ஆகிறது கிடையாது. மற்ற பிஸ்னஸ் அதை சார்ந்த பணங்கள், அதை சார்ந்த விஷயங்களை சார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படம் ரிலீஸ் டேட்டே மாறும். அதனால வந்து இட்லி கடை வந்து அப்படி பார்த்தா ஜிபியூக்குமே இன்னும் விக்கல. ஜிபி வந்து அது வேற மாதிரி. அது வந்து நெட்ஃபிளிக்ஸ் படம் வாங்கிட்டாங்க, சன் டிவி படம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பயே சன் டிவி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அது சேட்டலைட்டு. அது வந்து அக்ரிமெண்ட் மட்டும் வேற ஒரு காரணத்துக்காக சைன் ஆகாமல் இருக்கு சன் டிவி, அவ்வளோதான். மற்றபடி அது படம் ஸ்டார்டிங்லேயே விடாமுயற்சி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ நெட்ஃபிளிக்ஸ் சன் டிவி அப்படின்ற மாதிரியே குட்பை டெய்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது சன் டிவி ப்ளஸ் வந்து
நெட்ஃபிளிக்ஸுங்கிறத டீல் பேசிட்டாங்க. பட் என்னன்னா சன் டிவி மட்டும் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகலை. ஆனால் படம் வந்து அது ஏப்ரல் 10 தான், அது எந்த மாற்றம் கிடையாது. ஏப்ரல் 9 வந்து ப்ரீமியர் போடுறது உறுதி ஆயிடுச்சு. படம் ஸ்பெஷல் ப்ரீமியர், ஃபேன்ஸ் ப்ரீமியர் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாசு சினிமாஸ் போட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம போய் படம் பார்த்துக்க வேண்டியதான். ஸ்பெஷல் டிக்கெட் கிடைக்காது, திருச்சியில் கிடைக்கலாம், நேரம் அவர் தேட்டர் தான் வரப்போகிறேன். டிக்கெட்டை வந்து நம்ம 5 பசங்க டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். ஒரு வேளை 9ஆம் ஷோ போட்டாங்கன்னா நான் சென்னைக்கு போய் அலையிற விட இவர்கிட்ட பக்கத்தில் நமக்கு இருக்கு, நான் இங்கே ஓடி போயிடுவேன், பைக் எடுத்துகிட்டே போயிடுவேன் இங்கேருந்து. நீங்க விடாமுயற்சிக்கு வந்துருக்கலாமே ப்ரோ, செம செலிப்ரேஷன். இல்ல நமக்கு என்னன்னா இது வரைக்கும் நான் ஒரு படம் பார்க்கறதுக்கு வெளியூர் போனது கிடையாது, போறதே எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. ஆனா இது மாதிரி ஃபேன்ஸ் பிரீமியர், ஸ்பெஷல் பிரீமியர்னு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டிக்கெட் கிடைக்காது. அது குறிப்பிட்ட தேட்டர்ல மட்டும் தான் போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ப்ரோ அந்த ஹோல் சமயத்துல கிடைக்கலன்னா தமிழ்நாடு, உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அது ஹோல் தமிழ்நாடு தானே ப்ரோ சொன்னாங்க இல்ல பிரீமியர்? தமிழ்நாடு ஃபுல்லா போடுறாங்க. பட் தமிழ்நாடு ஃபுல்லா பட்டி தொட்டி பூரா போடுவாங்களா இல்லைன்னு தெரியல. இப்ப திருச்சி இருக்குன்னா திருச்சியில வந்து ஒரு 4 ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன்லேயே போடுவாங்க போல இருக்கு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இல்ல, இவங்க முக்கியமான கலெக்ஷன் சென்டர்ல தான் போடுவாங்க. புஷ்பா 2 மாதிரி, சாரி லக்கி பாஸ்கர் மாதிரி. அது லக்கி பாஸ்கர் திருச்சியில ஒரு ஸ்கிரீன்ல தான் போட்டாங்க. ஆனா இது பெரிய படங்களால 2-3 ஸ்கிரீன்ல முக்கியமான கலெக்ஷன் சென்டர்ல போட வாய்ப்பு இருக்கு. பட் அது இன்னும் அது பெரிய ஒரு பாசிபிலிட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலாவே போடலாமா, என்ன நிறைய கலெக்ஷன் இருக்கு, இவங்களுக்கு தான் பேசினா தெரியும். ஒரு வேளை டிக்கெட் எல்லாம் உங்க தேட்டர் வருவேன் பாத்துங்க, நமக்கு 5 டிக்கெட் எடுத்து வைங்க. அண்ணா டோட்டலா போட்டா வேற லெவல்ல இருக்கும்ண்ணே. நம்ம தேட்டர்ல மட்டும் எப்படிங்க கிடைக்கும்? அதுக்கு தான் நீங்க உங்க ஆள்கிட்ட சொல்லி வைங்க, சொல்லி 5 டிக்கெட் உங்க ட்விட்டர் சார்பா 5 டிக்கெட் ஒதுக்கி வைங்க. சஜெக்ஷன்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன டவுட்னா, அப்படி பண்ற டோட்டலா போடுற பட்சத்துல படம் அன்னைக்கே ரிலீஸ்ன்ற மாதிரி தானே கணக்கு. ஆமா, 2 ஷோ பிளான் பண்ணிருக்காங்க. அதான் ஏழாம் தேதி ரிலீஸ் படத்தையே ஆச்சுல. அன்னைக்கு ரிலீஸ் இல்ல பண்ணிடலாம். 9ஆம் அதுதான் தேதியே. நான் எனக்கு என்ன டவுட்னா, இதுக்கு 9ஆம் தேதியே ரிலீஸ்ன்ற சொல்லிடலாமே, இது என்ன? இல்லங்க இப்ப பிரச்சனை அது கிடையாதுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா ஃபாரின்ல 1 மணி ஷோ 4 மணி ஷோ கேக்குறாங்க. ஃபாரின்ல நம்ம ஊர் டைமுக்கு அங்க ஃபர்ஸ்ட் படம் நம்ம ஊருக்கு 9 மணி தான் ஷோ டைம் போடுற மாதிரி ஆயிருது. கிட்டத்தட்ட தமிழ், அதாவது தமிழ் ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்து தமிழ் மக்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, ரிசப்ஷனே இருக்குல்ல, இங்க கொண்டாட்டமோ ஒரு பாசிட்டிவ் வைபா தொடங்குறது இருக்குல்ல, அது ஒரு மிக படத்துல ஓவர்சீஸ்ல வந்து சப்டைட்டில் மட்டும் படம் பார்த்து சில பேர், உதாரணமா வெங்கேரிவேஷன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், தெலுங்குல இருக்கிறாரு. அவரு படம் தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், தமிழ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில் படம் பார்த்தாருன்னா அவருக்கு அந்த கோர் கனெக்ஷன் இருக்காதுல, அவர் ஆவரேஜ் ஆவரேஜ் எந்த ரஜினி படமோ விஜய் படமோ அஜித் படமோ அவர் போட்டு போயிடுறாருல. இல்ல அதான் சொல்றேன், எல்லா படத்துக்கும் போட்டாரு இது மாதிரி. அது ஒரு எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த டவுட் இல்ல. இப்போ வந்து அப்ப எல்லா படத்துக்குமே ஓவர்சீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பண்றது ஒரு ப்ராப்ளமா அப்படின்னா, எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி வந்து முன்னாடி நாள் வந்து ஒரு ஷோ வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டு போயிடலாமே ஆமா, தமிழ்ல. படம் கண்டென்ட் இருந்தா போடுங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப எப்படின்னா இப்ப லக்கி பாஸ்கர் அவங்க முழுசா அவங்க கண்டென்ட் ரொம்ப நம்பினாங்க. இந்த நாள் ஷோ போட்டாங்க, அது பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. ஏன்னா தீபாவளிக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது, கவின் படம் ரிலீஸ் ஆகுது, அப்புறமேட்டு யார் ஜெயமரவி படமா யார் படம், ஐயோ மறந்துச்சு, தீபாவளிக்கு யாரார் படம் வந்துச்சு பரணி, பிரதர் ஜெயமரவி படம் தானே, கரெக்ட் தான். ஆமா, ஜெயமரவி படம் தானே. எனக்கு திடீர்னு ஜெயமரவி படம் பொங்கலுக்கு ஒன்று வந்துச்சா, ஆனா தீபாவளிக்கு வந்துச்சாங்கிற கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்ப 3 படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதை ரைட் விடுங்க. நம்ம ட்விட்டர் தான் சொல்றோம், எக்ஸ்ன்னு இல்ல ப்ரோ, சொல்றோம். நீங்க சொல்றது எனக்கு புரியல. ரிஸ்க்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ அது முன்னாடி நாளே ரிலீஸ்ன்ற மாதிரி தானே அர்த்தம். ரிஸ்க்னு சொல்லல, நான் சொல்றேன் என்னன்னா அதுதான் கண்டென்ட் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க இது மாதிரி லக்கி பாஸ்கர் மாதிரி முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணலாம், நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும், பயங்கரமா இருக்கும், அது படத்துக்கு பூஸ்ட் அடுத்த நாள். நீங்க வந்து அதே மாதிரி யாருக்காக படம் எடுத்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரிலீஸ் வந்துட்டு 9ஆம் தேதி முன்னாடி நாள் போட்டா கரெக்டா? ஆமா, 9ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு 10 மணி ஷோ வரும், கரெக்டா இருக்கும். அது இப்ப அந்த டைமுக்கு ஃபாரின்ல ஓவர்சீஸ் டைம் இப்போ அவங்க நம்ம டைமுக்கு 1 மணிக்கே நம்ம போடுறாங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிரும். எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அவங்க லேட்டா பார்ப்பாங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க லேட்டா பார்ப்பாங்க, நமக்கு கரெக்டா இருக்கும், வசதியா இருக்கும். ஆக்சுவலா இது நல்ல முடிவு தான். 7ஆம் அறிவுக்கு பண்ணாங்க. பெரிய ரீல் படத்துக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டு போயிடலாம், முந்தா நாள் நைட்டு ஒரு ஷோ போட்டு போயிடலாம். ஓவர்சீஸ்ல பார்க்கணும், நம்மளே பார்த்துட்டு போயிடலாம். ஒரே மாதிரி அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து ரிவ்யூ போட்டு போயிடலாம். 9 மணி நேரம் டிலேவா ரிலீஸ் ஆகுதுங்க ப்ரோ. ஆமா, ரொம்ப அநியாயம். ஃபாரின்ல ஒரு 1 மணிக்கு போட்டுட்டு அல்லது 4 மணிக்கு போட்டுட்டு நம்ம 5 மணி நேரமோ அல்லது 9 மணி நேரம் 8 மணி நேரம் டிலே போடுறது இருக்குல்ல, அதனால நிறைய இதாகுதுல்ல. இது ஒரே ஒரு ஆபத்து என்னன்னு சொல்றேன் கேளுங்களேன். என்ன ஆபத்துன்னு இல்ல, அதையும் சொல்லி நீங்க என்ன டவுட் கேட்க போறீங்க. ஆபத்து என்னன்னா 3 ஆபத்து இருக்கு. ஒண்ணு வந்து ஃபுல் பாசிட்டிவா வந்துட்டா பிரச்சனை கிடையாது, கண்டென்ட் நல்லா இருந்துட்டா. கண்டென்ட் நல்லா இல்லை அப்படின்னா அடுத்த ஷோக்கு, தமிழ்நாட்டு ஷோக்கு பாருங்க, நைட்ல இருந்து அங்கிட்ட இருந்து ஒரு 8 மணி நேரம் கேப் இருக்கும். படம் இப்ப 10 மணிக்கு ஷோ போறாங்கன்னு 1 மணிக்கு முடிஞ்சிடும். அந்த 1 மணி ஷோல வந்து அடுத்த கேப் அந்த இது இருக்குல்ல, அது வந்து டோட்டலா மைண்ட் செட்டை மாத்திரும். இல்ல அடுத்தது டிக்கெட் ரேட் அடுத்த டிக்கெட் ரேட் ஹெவி ஆயிரும். இல்ல நான் அதையும் சொல்றேன். எனக்கு இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுங்க. லக்கி பாஸ்கர் ரிலீஸ் டேட் வந்து அப்ப அக்டோபர் 30 தானே இருக்கணும், ஏன் 31 இருக்கு?
ஏன்னா அது ஸ்பெஷல் ப்ரீமியர் போடுறப்ப உங்களுக்கு ப்ரீமியர் ரிலீஸ் டேட் கணக்கில் வராது. ப்ரீமியர் எப்போ இப்போ ஃபாரின்லாம் படங்கள் போடுறாங்க, முதல்ல போடுறதுனால ஃபாரின் படங்கள் படம் இந்த விருது விழாக்கெல்லாம் போடுறாங்களே, அது என்ன பண்றாங்க, ப்ரீமியர்னு தானே அந்த பேர் வைக்கிறாங்க. ரிலீஸ் டேட்னு பிரீமியர்னா கூட போடுறது இல்ல. காசு வாங்கி தான் போடுறாங்க, அது கவுண்டபிள் ஆமா, தானே. பெய்டு ப்ரீமியர், இது பெய்டு ப்ரீமியர் தானே. அதுதான் ஆதி ப்ரோ, நீங்க வாங்க ப்ரோ லைனுக்கு. ஏங்க அவர்தான் அவ்வளவு தெளிவா சொல்றாரு பிரகாஷ். இல்ல அதுதாங்க பெய்டு பிரீமியர்னா கணக்கு. கூட அது அப்ப அன்னைக்கு ரிலீஸ் மாதிரி தானே கணக்கு. அது ஒரு நாள் முன்னாடி சரி, வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், இல்லங்க உங்களுக்கு ஒரு கேள்வி செலிபிரிட்டி ஷோ மட்டும் பதில் சொல்லுங்க. போடுறாங்கல்ல, ஜென்ரலா பிரஸ் ஷோ, செலிபிரிட்டி ஷோ, இன்ஃபுளுசர் ஷோ எல்லாம் போடுறாங்கல்ல, நான் அப்போ அதுதான் அதுக்கு சொல்றேன். முன்னாடியே இல்ல வருது. இல்ல அது முன்னாடியே வருது. சுகுமார் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், அதுக்கு கேளுங்க பதில் ப்ரோ. சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, செகண்ட் ஷோ அப்படிங்கிறது எந்த ஷோ? செகண்ட் ஷோ அதான் எந்த ஷோன்னு கேட்கறேன். யாரும் பதில் சொல்லக்கூடாது, சுகுமார் ப்ரோ மட்டும் தான் பதில் சொல்லணும். என்ன ப்ரோ? நான் கேட்கறேன், படம் செகண்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எந்த ஷோ? செகண்ட் ஷோ 2 தான். 2 எவ்வளவு? வேற 2 யாரும் 2 சொல்லக்கூடாது, சார். வேற யாரும் சொல்லக்கூடாது, குழு கூட கூடாது. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. அதான் ப்ரோ, மதியம் ஈவினிங் ஷோவா? அட நீங்க சொல்லுங்க. எனக்கு ஷோரா தெரியல ப்ரோ, தப்புன்னு போய் கேக்குறீங்க. கிட்ட நெருங்கிட்டீங்க. செகண்ட் ஷோனா எந்த ஷோ? ஈவினிங் ஷோன்னு நினைக்கிறேன். இல்ல மேட்னி, அது மேட்னி கிடையாது. இது என்னன்னா செகண்ட் ஷோ அப்படிங்கிறது நைட் ஷோ, அதான் செகண்ட் நைட் ஷோன்னு ஷோ. சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்டா நைட் 4வது ஷோ போட ஏன்டா செகண்ட் ஷோ நீங்க கேட்கலாம். ஆனா வழக்கம் என்னன்னா, அப்ப அந்த காலத்துல வந்து ஈவினிங் ஷோவும் நைட் ஷோ மட்டும்தான் ஷோ போடுவாங்க. மொதல் ஷோ போடுறதுக்கு அப்புறம் 2வது ஷோ போடுறதுனால அது செகண்ட் ஷோன்னு சொல்லுவாங்க. பல படங்களை நீங்க செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி நைட்ல எடுத்து போலீஸ் செக் பண்ணா காமிப்பாங்க டிக்கெட்டை. நீங்க இதுல கூட பார்க்கலாம், என்ன படம், போர் ஆமா, தொழில கூட படம் நிறைய படம் பார்க்கலாம். இருக்கு ப்ரோ, நிறைய நிறைய படம், படம் நீங்க இருக்கு. 100 படம் கூட பார்க்கலாம். பட் நைட் ஷோ ஏன் மணியன். செகண்ட் ஷோன்னு சொல்றாங்க அப்படின்னா, அது அப்போ வந்து அந்த காலத்துல வந்து செகண்ட் ஷோ ரெண்டாவதா போடப்படுற ஷோ, ஏன்னா ஈவினிங் ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஷோ போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது 3 காட்சிகளா போடுறதா மாறிச்சு. அப்ப 3 காட்சிகளா போடுறப்ப அது என்ன சொன்னாங்கன்னா மேட்னி ஷோன்னு சொன்னாங்க. மேட்னி ஷோங்கிறது மதியான டைம்ல போடுறது, அந்த 1:40க்கு மேல போடுறது வந்து மேட்னி ஷோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 3 காட்சிகள் 4 காட்சிகளா மாறிச்சு. அதுக்கப்புறம் அது நம்ம பேய்க்கும் மார்னிங் ஷோன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப காலையில போடுற 11 மணி ஷோ மார்னிங் ஷோ, மதியானம் போடுறது மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோங்கிறது ஈவினிங் ஷோ. அடுத்து அது ஈவினிங் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லுவாங்க, அது ஈவினிங் ஷோன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஷோங்கிறது நைட் ஷோ மட்டும் தான். ஆனா நீங்க 4வது ஷோ போட்டா அது பேர் செகண்ட் ஷோ தான், வழக்கத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி தான் நீங்க முன்கூட்டியே போட்டது பெய்டு ப்ரீமியர். அந்த ப்ரீமியர்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கான கலாச்சாரம் இருக்கு, அது கலாச்சாரங்கிறது அதுதான் அப்படியே ஃபாலோ ஆகும், அது மரபு. அது ப்ரீமியர். ரிலீஸுங்கிறது படம் டோட்டலால ஓவராலா ரிலீஸ் பண்றது ரிலீஸ். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? பெய்டு கமெண்ட் செக்ஷன்ல பிரீமியரு சுகுமார் ப்ரோ கொஞ்ச அட்டாக் நேரத்துக்கு பண்ணி முன்னாடி நீங்க இல்ல ஒருத்தர் இல்ல பிட்டு வேற எடுத்து கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பெய்ட் பிரீமியர் வந்து செலக்டடான ஸ்கிரீன்ல போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லா ஸ்கிரீன்லயுமே போடலாமே அப்படின்ற மாதிரி, அதான் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கிரீன்ஸ்ல வரப்போகுது குட் பை டக்லி நீங்க சொல்றீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த சீன்ல வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் அந்த படம் அந்த அன்னைக்கே ரிலீஸ்ன்றதுன்னு அர்த்தம்னு நான் கேட்டேன். சரி, ஒரு மீம் இருக்கு, அந்த மீம் வந்து சில வார்த்தை கலந்துருக்கும், நான் வார்த்தையை ஸ்கிப் பண்ணி சொல்லிடுறேன். சரி, இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது, தம்ஸ் அப் போட்டு ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு மீம் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு போட்டுறேன். ஓகே ப்ரோ, தம்ஸ் அப் ப்ரோ, செம்ம. ஆக்சுவலா இல்ல சுகுமார்ண்ணா, சுகுமார் ப்ரோ, இது வந்து இங்க வந்து இப்பதான் வருது. ஆனா இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இன்ஃபினிட்டி வரும், இந்த படம் அதெல்லாம் 26ஆம் தேதி 27ஆம் தேதின்னு வரும், போஸ்டர்ல அப்படிலாம் வரும். ஆனா அமெரிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் நாள் சாயந்தரமே ரிலீஸ் ஆயிரும். ஆனா சுகுமார்ண்ணா, இந்தியால 27ஆம் தேதி தான், 27ஆம் தேதினா 27ஆம் தேதி தான், அப்படிதான் இல்ல ரிலீஸ் இல்ல, ஆகும். ஆக்சுவலா சில படங்கள் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே ப்ரெஸ் ஷோன்னு சொல்லி ஒன்று போடுறாங்கல்ல, அதுவே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா போடுறாங்க. அதுவே காசு கொடுத்து எல்லாத்துக்குமே போட்டா அதுக்கு பேர் தான் ப்ரீமியர் ஷோ, அவ்வளவுதான். இல்லப்பா, எங்களுக்குமே வந்து அது வந்து காசு கொடுக்காம அதை பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செலிபிரிட்டிஸ்க்கு போடுறாங்கன்னா அது பிரீமியர் தான் சொல்றோம், ஸ்பெஷல் பிரீமியர், செலிபிரிட்டி பிரீமியர், பிரீமியர்ன்ற வார்த்தை ஆமாண்ணா, அங்கேயுமே தானே வருது. அது பிரீமியர் தானா? அதான் இங்க பெய்டு பிரீமியர் ஒரு வார்த்தை வருது, முன்னோட்டு பின்னோட்டு, அவ்வளவுதான். அதுதான் ஆடியன்ஸ் காசு கொடுத்து பார்த்தா அது பெய்டு ஆ பிரீமியர்னா, இதுல அவ்வளவுதானா? இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு இதுலயுமே. சோ வந்து அப்ப எல்லாருமே வந்து பிரீமியரே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமே பிரகாஷ் ப்ரோ, ஏன் வந்து ஓவர்சீஸ் கண்டென்ட் லீக் ஆயிடும், அந்த மேபி ரிவ்யூ வந்து தப்பா வந்துடும் வந்து யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பூராவே சுகுமார் ப்ரோ இல்ல சந்தேகம் இல்ல, டவுட் சுகுமார்ண்ணா, சாமி. இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு நான் உண்மை அதுதான் தெரிஞ்சாங்க கேக்குறேன். சாமி. இப்போ சந்திரன்மைக்கு வந்தாரு, பாட்சாக்கு வந்தாரு, இப்ப இதுக்கு வந்தாரு, அடுத்தது வராரு. இப்போ ஓவர்சீஸ்லயுமே நெகட்டிவ் வர்றதுதான். இப்போ நீங்க வந்துட்டு அது இங்கேயுமே அது வந்து ஃபர்ஸ்ட் அது தமிழ் இங்க பெய்ட் பிரீமியர் பண்ணா உங்களுக்கு அடிஷனல் கலெக்ஷன் தானே வரும். எப்படி இருந்தாலுமே வந்து அந்த பெய்ட் பிரீமியருக்கு வந்து ஒரு டிக்கெட்டோட டிமாண்ட் வந்து அதிகமா கிரியேட் ஆகும்ல. சுகுமார்ண்ணா நான் சொல்றேன், சொல்லு பண்ணி.
ஆக்சுவலா பெய்டு ப்ரீமியர் எல்லா படத்துக்குமே போட மாட்டாங்க. அது மேக்கர்ஸோட டிசிஷன். ஓகேவா? அந்த படம் பெய்ட் ப்ரீமியர் போடணுமா வேணாமான்றது மேக்கர்ஸோட டிசிஷன். யுஎஸ்ல அது ஒரு இதாவே இருக்கு. நெறைய படத்துக்கு அது வந்துட்டு பெய்ட் ப்ரீமியர் போடுவாங்க. பட் இங்க வந்து அந்த ஒரு இது இன்னும் வரல. பட் ரீசென்ட்டா இப்போ 1, 2 ஃபிலிம்ஸ்க்கு தான் இப்போ லக்கி பாஸ்கரா ஆகட்டும், அதுக்கப்புறம் சில அதுதான் ஃபிலிம்ஸ் பெய்ட் பிரீமியருக்கு அமௌண்ட் அதிகமா வாங்கலாம். ஓகேவா? அது ஆமா. அவங்க சார்ஜ் பண்ண முடியும். நார்மல் டிக்கெட் ரேட்டை விட அதிகமா சார்ஜ் பண்ண முடியும். அது இ அப்போ எல்லா படமும் வந்து அந்த மாதிரி பெய்ட் பிரீமியர் பண்ணி அதிகமா சம்பாதிக்கலாம்ல. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ வந்து முன்னாடி நாள் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் சுமார் பண்ணி. ப்ரோ அப்பெல்லாம் முடியாது, எக்ஸ்ட்ராவெல்லாம் வாங்க முடியாது. இல்ல ப்ரோ, யுஎஸ்ல வந்துட்டு அதுக்குள்ள அந்த கேப் இல்ல ஒண்ணு இல்ல இப்பயும் இருக்குல்லண்ணா. சொல்றேன் யுஎஸ்ல யூஎஸ்ல நான் இங்கே இல்ல சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் யுஎஸ்ல வந்து பெய்ட் பிரீமியருக்கு தனி அமௌண்ட், அதே வந்து அது நார்மல் ஷோக்கு வந்து தனி அமௌண்ட்ன்றது வந்து எனக்கு தெரியும். இங்கேயுமே வந்துட்டு நிறைய இடத்துல வந்து லக்கி பாஸ்கர் அதிகமான ஒரு ரேட்டுக்கு தான் வந்து சேல் ஆயிருக்கு. ஆமாண்ணா. இப்போ நீங்க வந்து ஏங்க மேக்கர்ஸ் சொன்ன மாரி தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லைங்க, அதை தாண்டி விற்கவே முடியாது. இல்ல. ஆக்சுவலி வந்து பெய்டு ப்ரீமியருக்கு வந்து விக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. விக்கலாம் ப்ரோ, பட் ஆனா விக்கலாம். அது வந்து தியேட்டர்ஸ் ஓனர்ஸ், இல்ல ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்கணும். இதை தவிர இல்லப்பா, அந்த தமிழ்ல விற்க முடியாது, இங்க தமிழ்நாட்டுல விற்க முடியாது. நம்மகிட்ட இல்ல கேப்பே இருக்கு, பிரைஸ் கேப். பிரைஸ் கேப் இருக்குன்னா, பட் அபிஷியலா விற்கவே முடியாது. வினோத்னு ஒருத்தன் இங்க ப்ரீமியர் இருப்பான், ஷோஸ் எங்க அவன் மேல வரத்துல லக்கி பாஸ்கருக்கு வந்து சுகுமார் எக்ஸ்ட்ராவா ப்ரோ, காசு பரணி ப்ரோ, வாங்கினதுக்கு 2 பேரும் சொல்றேன். தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ரூல்ஸ் கிடையாது. நீங்க பெய்டு பிரீமியர்னு போட்டாலும் தேட்ரிக்கல் ரேட்டு தான் போடணும். எப்பவும் போற ரேட்டு தான் 390 ரூபா, 190 பிளஸ் டேக்ஸஸ் தான் போடணும். ஆனா இவங்க அதை பண்ண மாட்டாங்க. யாரு நம்ம எப்போ நார்மல் எப்படி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்ப்போமோ அத மாதிரி தான். சில நேரம் ஆன்லைன்ல கிடைச்சா புக் பண்ணா நீ அதே ரேட்டுக்கு பார்க்க போறீங்க, இல்லையா பிளாக்ல வாங்க போறீங்க, இல்ல தேட்டர் கவுண்ட்லயே 500 1000 சொல்லி ஏமாத்திப்பாங்கல்ல, அது மாதிரி ஏமாத்தி வாங்க போறேன். நம்ம வினோத்தே வருவாரு, ப்ரோ எங்க ஊர்ல நான் 500 கொடுத்து பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு வருவாரு. அவரே தான் அது மாதிரி வர்றதுதான். ஓகேவா? ஆனா இல்ல நம்ம ரூல்ஸ் கிடையாது, ரூல்ஸுங்கிறது கிடையாது. நீங்க பெய்டு பிரீமியர்னாலும் பர்மிஷன் மட்டும் வாங்கலாம். இது மாதிரி ப்ரோ வந்து நாங்க வந்து கவர்மெண்ட்டை கொண்டு போய் நாங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து ஒரு ஷோ போட போறோம், எங்களுக்கு ஒரு ஷோக்கு பர்மிஷன் முந்தின நாளே போட போறோம் வாங்கலாம். இல்லைன்னா நாங்க முந்தின நாள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பர்மிஷன் தேவையில்ல. ஓகேவா? கேப்ல வினோத் ஆனா வாய்ஸ் நீங்க எடுத்து என்ன இல்ல. ஓகே. அந்த இது எனக்கு கிளியரா தெரியல. மேபி வந்து ஆனா ப்ரீமியர் ஷோக்கு எக்ஸ்ட்ரா காசு டிமாண்ட் இருக்கும் அதுக்கு ஆக்சுவலா. அந்த டிமாண்டை பயன்படுத்தி தானே காசு கொள்ளடிப்பாங்க தேட்டருக்காரங்க. அது நடக்கதான் செய்யும். அததான் ப்ரோ, அந்த அதுதான் இப்ப விஷயத்துக்கு தான் நான் ஆபத்துங்கிறேன். வரேன். அததான் வந்து அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா முன்னாடி நாள் ஒரு ஷோ ஸ்கிரீன் பண்ணி அதிகமா சம்பாதிக்கலாம்ல. அதுதான் அது தியேட்டர் ஓனர்ஸ் வந்து முடிவு பண்ணணும்ல அந்த பிரைஸ். தேட்டர் ஓனர் ரெடியா இருப்பாங்க பாரு. நீ பிரைஸ் கவர்மெண்ட் பர்மிஷன் தராதே. பெய்டு பிரீமியருக்கு எதுக்கு இது பர்மிஷன்? அதுக்கு ஈஸியா கிடைச்சிருமே. லக்கி பாஸ்கருக்கே ஐயோ, கிடைக்குதுன்னா மத்த படத்துக்கு லக்கி பாஸ்கர் 130 ரூபா டிக்கெட், 130 ரூபா தான். நீங்க அதுக்கு பார்க்க ஆள் இல்ல, ஃபுல்லு கிடையாது. லக்கி பாஸ்கர் நான் போனேன்ல, அது ஃபுல்லு கிடையாது. ஆன்லைன்ல ஓபன் பண்ணியுமே துர்கா சம்மா நடிச்சிருந்துமே 50% ஆடியன்ஸ் கூட கிடையாது. முதல் ஷோ பெய்டு பிரீமியர் போட்டுமே 130 ரூபாய்க்கு காலியா கிடக்கு. ஆனா அப்படி அஜித் படம் விஜய் படம் காலியா இருக்குமா? இருக்காது. நீங்க நார்மல் அப்ப என்ன பண்ணுவான்? சுகுமார் ப்ரோ, ஆனா நீங்க 10,000 பேர் ஊர்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். ஒரே தியேட்டர் ஸ்கிரீன்ல போட்டு 1000 சீட்டு தான் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த 1000 சீட்ல உள்ளவனுக்கு எவ்வளவு பேர் அடிச்சுக்குவான்? 437 விஓ வேலைக்கு 4 லட்சம் பேர் அப்ளை பண்ற மாதிரி ஆயிரும். சரி, ஷாம்பு ஏதோ கேட்க வந்தாரு. அதான் ப்ரோ, எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது. பெரிய ஹீரோ படத்துக்கு மட்டும்தான் பெய்ட் ப்ரீமியர் பண்ண முடியும். இப்ப அதுமே ப்ரோ, இப்போ 9 மணிக்கு ஷோ போடுறாங்க, 12 மணிக்கு முடியுது. அதுக்கப்புறம் அந்த கேப் ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அடுத்து 9 மணிக்கு தான் நம்மளுக்கு ஷோ பர்மிஷனே கிடைக்குது. ஃபுல் ஆமா. பாசிட்டிவா இருந்தா மட்டும்தானே பிரச்சனையே இல்ல. இப்ப ஃபுல் அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ நைட் ஷோ முடியறதுக்கு ஒரு 2 o'clock 3 o'clock ஆயிடுது. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டு ஓவர்சீஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் 4 o'clock. அதான் 2 ஷோ போடுறதா சூப்பர். 6:30 மணி ஷோவும் 10:30 மணி ஷோவும் போட்டா பர்ஃபெக்டா இருக்கும். 10:30 மணிக்கு போட்டா 1.5 2 ஆயிரும். அங்கிட்ட 4 மணிக்கு ஓவர்சீஸ் ஷோ ஆரம்பிச்சு அப்படியே அதர் லாங்குவேஜ் அந்த கர்நாடகா கேரளா அந்த 6 மணி ஷோ ஓடிட்டு இருக்கும். அங்கேயே இப்போ 4 மணி ஷோ போட்டுருவாங்க. இங்கே ஓப்பன் ஆச்சு, 4 மணி ஷோ கேரளா கொடுத்துருவாங்க. அப்போ அதுவும் கூட கரெக்டாக இருக்கும். திரும்ப நமக்கு 9 மணி ஷோ அடுத்த ஷோ பார்த்துட்டு போயிடலாம். இப்போ கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். ஏன்னா 4 நாள் லீவுங்கிறப்ப அடுத்த நாள் பர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படின்னா அந்த 7 மணி ஷோ அடுத்த நாள் காலையில் போடுவாங்களா, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கும். சனி ஞாயிறு அப்படி தொடர்ச்சியா முடிஞ்சு போயிடும். அந்த ஓப்பனிங் வீக்கெண்டு கல்லா கட்டும். இது மாதிரி தொடர்ச்சியா லீவ் இருக்கிறனால பெரிய நடிகர் படத்துல நல்லா ஃபுல் பாசிட்டிவா அவங்க நினைச்சாங்கன்னா வைப் படங்கள் கொண்டாடலாம். இது மாதிரி ஷோ போடலாம். மற்ற படங்களுக்கு போட முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணிடுறேன். டோட்டலா வேற விஷயம். சுகுமார் ப்ரோ முன்னாடி சொன்னதுதான். நீங்க வந்து ஒரிஜினல் வெர்ஷன் மரணிச்சித்திரத்தால் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதுல இந்த பாம்பு இந்த கிமிக்ஸ்லாம் கிடையாது. அது வந்து பக்கா வந்து சைக்கலாஜிக்கல் ஃபிலிம் தான். நான் லேட்டரா தான் பார்த்தேன். நான் சந்திரமுகி பார்க்குறப்போ நானுமே வந்து ஃபீல் பண்ணேன், என்னடா அது பேய் படம்னு சொன்னாங்க, பேயே காமிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அது பி வாசு வந்து அது வந்து மணி சித்திரத்தால் பார்த்துட்டு இது ஒரு பேய் படம் அப்படின்னு நினச்சி அதை அப்படியே எடுத்து வச்சிருந்தாரு.
அதனாலதான் சந்திரமுகி 2ன்னு சொல்லி ஒரு பேய் படம் எடுத்தாரு. அது அது எப்படி போச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பர்னி ஆனா பர்னி பர்னி நடுவில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. அவர் என்னன்னா மணிச்சித்திரத்தாள் பார்த்துட்டு தமிழ்ல சந்திரமுகி எடுக்கல. அவர் கனடால மணிச்சித்திரத்தாள் பார்த்துட்டு ஆப்தமித்ரான்னு கர்நாடகால எடுத்தாரு. எடுத்துட்டாரு. கர்நாடகால ஆப்தமித்ரான்னு எடுத்துட்டாரு. அது ஒரு அப்டேட்டட் வெர்ஷனு. அதுக்கப்புறம் அப்டேட்டட் வெர்ஷன் தான் தமிழ்ல சந்திரமுகின்னு எடுத்தாரு. அப்புறம் இன்னொரு கேள்வி, மணிச்சித்திரத்தாள் எப்ப பாத்தீங்க? நான் லேட்டரா தான் பார்த்தேன். அதை எப்ப பாத்தீங்க? நான் ஒரு நாள் கேட்டேன். few years back. ஃபியூ இயர்ஸ் பேக்கா? அப்ப நான் உங்களுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்கும் போது நீங்க தெரியல நீங்க டயலாக் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எப்ப கேட்டாலும் இல்லங்கிறீங்க. ஞாபகம் இல்லைன்னு. எனக்கு ஞாபகம் இல்லைண்ணா. ஆனா நான் ரீசெண்டா ரீவிசிட் பண்ண அந்த படத்தை. ஈவாசு ஏங்க மட்டம் தட்டுறீங்க? பீவாசம் மட்டும் தட்டு தாங்க செய்யணும். மணிச்சித்திர பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு பிடிச்சது. இப்பதாங்க எனக்கு விவரமே தெரியுது. ஏங்க மணிச்சித்திரத்தாள் சூப்பர் படமா இருக்கட்டும், சந்திரமுகி ஒரு மஜா கமர்ஷியல் படம். என்ன உங்களுக்கு அதுல பிரச்சனை? இப்பதான் அவருக்கு எல்லாமே நேரா தெரியுது விஷால் ப்ரோ. இப்பதான் அவருக்கு எல்லாமே நேரா தெரியுது. ஆமா, எனக்கு என்னன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து அப்ப பிடிக்கல, இப்ப பிடிக்குதுன்ற மாதிரி தான். அப்ப வந்து சந்திரமுகி வந்து பிடிக்குது ஓகே, பிடிக்கல ஓகே. ஆனா மணிச்சித்திர டயலாக் ஞாபகம் இல்லைன்ட்டீங்க. முக்கியமா பேப்பர் மிஸ் ஆயிட்டீங்க. அப்புறம் என்னத்த நீங்க சொல்லி என்னத்த யூஸ் போங்க. மணிச்சித்ராவோ இல்ல என்ன மணிச்சித்ரா நீ என்ன வேணா சொல்லிட்டு போலாம். சந்திரமுகி இட்டான மாதிரி மணிச்சித்ரா இட்டாச்சா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு தெரியல. சந்திரமுகினா எல்லாருக்கும் தெரியும்பா. பாட்டு சொல்லி பாரு, உலகத்துக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அது மணிச்சித்ரா அந்த மாதிரி ஆச்சா? நாகவல்லின்னு சொல்லி பாருங்க, எல்லாத்துக்குமே தெரியும் கேரளால. எனக்கு நாகவல்லின்னு சொன்னா உண்மையிலேயே ஒன்னே ஒண்ணு சொல்றேன். எனக்கு நாகவல்லின்னு சொன்னா ஒண்ணுதானே. அது இல்ல ஒரு மீம். என்ன மீம்? வீடியோ மீம். என்ன மீம்ல சொல்லுங்க. நீலி ரத்தம் குடிக்கும் அப்படின்னா எனக்கு தெரியல என்ன சொல்றீங்கன்னு. பரணி ப்ரோ ஒன்னே ஒண்ணு ப்ரோ, மணிச்சித்திரத்தாள் ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஓகே நல்ல படம் தான். ஆனா இது கமர்ஷியலைஸ் பண்ணதுல ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாருங்க. இல்லன்னு சொல்லலங்க, ஒரு சைக்கலாஜிக்கல் இல்ல பேய் படம் சொல்றதுனால தான் அதை விஷால் ப்ரோ இங்க வச்சு எடுத்திருந்தா அந்த படம் வந்து ரஜினியை வச்சு எடுக்கிறாங்க சரியா. இன்னொன்னு சொல்றேன், இது கம்ப்ளீட்டாவே திருஷ்யம் பாபநாசம் மாதிரி கூட இல்ல. இது டோட்டலாவே அதோட சோலை மட்டும் எடுத்துக்கிட்டு டோட்டலா வேற படம் பண்ணாரு. ஒண்ணுமே கிடையாது. ஆதி ப்ரோ நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது ஓகேங்களா. பிரகாஷ் ப்ரோ என்ன சொன்னார்னா, சின்ன வயசுல நம்ம ஏமாந்துட்டோம், சந்திரமுகிய பேய் படம்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஆனா அது பேய் படம் கிடையாது, சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொன்னாரு ஓகேங்களா. இப்போ நீங்க அது சைக்காலஜிக்கல் த்ரில்லரா பேய் படமான்னு சொன்னீங்கன்னா நான் சில கேள்விகள் கேட்பேன். ஐயோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி பரணியிட கேக்குறேன். பரணி, சென்பாவின் கொம்பத்து அது என்ன படம்? முத்து. அட என்ன விஷால் நீங்க உங்களை என்ன ஒன்னும் இல்ல, சாரிக்கெல்லாம் வேலை இல்ல, விடுங்க, முடிஞ்சு போச்சு. சோழி முடிஞ்சு போச்சு. முத்துவா எனக்கு தெரியாது சத்தியமா, நான் சொல்லிக்கிறேன். ஒப்பனா சொல்றேன் தெரியாது. சரி, இன்னைக்கு என்ன தவிர யாருமே காதலிக்க நேரமில்லை பாக்கலையா? இருப்பா மாவீரா, அதுக்கு அப்புறம் வருவோம். ஆதி ப்ரோ நீங்க சொல்லுங்க இருக்காரு, நீங்க சொல்லுங்க. இந்த டாபிக் அப்பவே போர் அடிச்சுதான் நான் மாத்தி விட்டேன். பாஷாவோட கன்னட ரீமேக் யார் பாத்திருக்கீங்க? பொல்லாதவன் கன்னட ரீமேக் யார் பாத்திருக்கீங்க? இல்ல அதுல அர்த்தத்துல தூக்கி போட்டுருப்பாங்க ப்ரோ. நான் நேத்து தான் பார்த்தேன். டைட்டில் இங்க சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா. எது பொல்லாதவன் கன்னட ரீமேக்கோட பட டைட்டில் சொல்லுங்க. சொல்லணும். PUNDA. ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஆதி ப்ரோ நான் கேள்வி ஒன்னு கேட்டேன், சைலண்டா மியூட்ல இருக்கீங்க, ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. ஏங்க இத்தனை பேர் நடுவுல பேசிட்டு இருக்காங்க, நானும் கூட சேர்ந்து பேசுறேன். லிசனர்ஸ்க்கு வந்து காதுல இது வச்ச மாதிரி தான் இருக்கும், ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி தான் இருக்கும். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க அவர் கேக்குற கேள்விக்கலாம். சைக்காலஜிக்கல் ஹாரர்னு சொல்லலாம். இதுக்குதான் ஆதி மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை நான் வந்து இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கேன். இல்ல சாரி, நானும் சைக்காலஜிக்கல் ஹாரர்னு சொல்லிருக்கணும், நான் த்ரில்லர்ன்ட்டேன். சாரி மை மிஸ்டேக். கரெக்ட், சைக்காலஜிக்கல் ஹாரர். இந்த ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாலே அதுக்கான நான் கம்முன்னு ஆயிட்டு இருப்பேன். அதுக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்கே மாட்டேன். அது சைக்காலஜிக்கல் டிராமா, அவ்வளவுதான். டிராமா பல கேள்வி கேட்பேன் பாருங்க. தயவு செஞ்சு கம்முனு ப்ரோ. உடனே நீங்க அவ்வளவு பெரிய பாம்பா தூக்கிட்டு வந்துருவீங்க. எல்லாமே டபுள் மீனிங்கா பேசுற மாதிரி இருக்குது. ஆமா, எனக்கு மட்டும் அப்படி கேட்கல போல, பரவாயில்ல. இல்ல ப்ரோ, மெட்டஃபரா அதுல ஒரு பாம்பு வச்சாங்களா, அத சொல்றாரு.
மாவீரன் அது அந்த படத்துல தெரியுதுங்க. சந்திரமுகி படத்துல வரும்ல பாம்பு. அவ்வளோ பெரிய பாம்பு தூக்கிட்டு வந்தீங்கன்ற No, யோ நான் பேசாம இருடா. நீங்கள சொல்ல எதையாச்சும் பேசிக்கிட்டு ப்ரோ அஜித் குமார் விஷாலு நீ ஏதோ வந்த உடனே ஏதோ கேட்கணும்னு சொன்ன. அது நீ ஆமாண்ணே. விசால் கிட்ட வேற சொல்லியிருந்தாலும் அமுச்சு பரவாயில்ல கொடுத்த பரணி. அஜித் குமார் வேற ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு No, சொன்னாரு. ஏன்னா நீங்க வேற சுகுமார் அண்ணா ஏன்ட்டு சுகுமார் அது நீ விசால் கிட்ட நான் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இல்ல கரெக்டா இல்ல நான் அப்படி இருந்திருக்குன்றீங்களா? மீன் சரி பண்ணல. நான் சரி, அப்படி மீன் ஒருத்தர் பண்ணல. கையை சாரி. தூக்கியிருக்காரு. அவர் டவுட்டை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். ஆமா, ஆதி அஜித் ப்ரோ குமார் ப்ரோ ரவுண்டுக்குள்ள. அடுத்து கேட்கணும். ப்ரோ கேட்டுருங்க. நான் ஒரே அதுக்கும் டவுட் ஆதி ப்ரோ மட்டும் ஷார்ட்டா சொல்லிருங்க. இல்ல நான் சரி ஓகே அவர் சொல்லிட்டோம். ஓகே இல்ல சொல்லுங்க ப்ரோ. யார் கேட்க போறா? பரணி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. டைலர் டோட்லன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காப்ல. ப்ரோ அந்த டிராகன் ட்ரெய்லர்ல கடைசியா வர டைலாக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் வேணாம். அந்த எது ப்ரோ டைலாக் அந்த சொல்லிருங்க உங்களுக்கு ப்ரோ. உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு ஒரு அந்த டைலாக. அது இல்ல பசங்களை வந்து பசங்கள்லாம் நல்ல நல்ல பசங்களை பசங்க வந்து அந்த மேட்டர். அது யாருக்கு பிடிக்காதுன்றது அதை பத்தி நேத்து தான் ஏற்கனவே ஆமா, அலசலாசம் அடிச்சு அலசணும். ஊற வச்சாச்சு தலைவா நேத்தி. சரி அப்ப நான் ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன், நீங்க யாராவது கேட்டுக்கோங்க. சரி அஜித் குமார் ப்ரோ அந்த கேள்வி கேக்குறீங்களா ப்ரோ? அஜித் குமார் ஃப்ரம் கேட்டே ஆகணும். டிவிகே. எஸ் கேளுங்க. கேளு ப்ரோ. என்ன பண்ணிட போறாரு அவர்? என்ன தெரிஞ்சா சொல்ல எல்லாரும் போறாரு. கமான்றீங்களே, என்ன மேட்ரு, என்ன கேள்வி? இல்ல நான் கேட்கவா இந்த ஆனா நான் கேள்வி? ஒரே ஒரு அஜித் நிமிஷம் நான் குமார் ஒரு 10 செகண்ட் நேத்து ரெக்வஸ்ட் மட்டும் விட்டதுல இருந்து வந்துடுறேன். ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. நேத்து விட்டதுல இருந்து ஆரம்பிக்க போறோம், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க ப்ரோ, அமைதியாயிட்டீங்க. ஆதி ப்ரோ எனக்கு இல்ல ஒரு இல்ல ப்ரோ, டவுட். ஒரே நிமிஷம். அதான் ஒரு ஒரே 10 ஒரு செகண்ட் வெயிட் பண்ண ரெக்வஸ்ட் சொன்னாரு. மட்டும் சென்ட் அதுக்கு முன்னாடி பண்ணோம். நான் கேட்கறேன். டிக்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம் வந்துடுறேன், ஒரு 10 செகண்ட். ஓகே அதுக்கு முன்னாடி நான் கேட்கறேன். ஒரு படத்தை படமா பார்த்தா போதுமா, இல்ல அதுல இருக்கிற கருத்தையும் எடுத்துக்கணுமா, இல்ல அதுல வரத இன்ஸ்பயர் இல்ல ஆகணுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அது இல்ல உங்க விருப்பம். அதே உங்களுக்கு வேணா அதை எடுத்துக்கங்க, எனக்கு எது வேணுமோ அதை இல்ல எடுத்துக்கிறேன். வேலாயுதம் படத்துல சந்தானத்துல சொல்லுவாங்கல்ல, பிரகாஷ்னா கேட்டுருச்சு எனக்கு. இல்ல ஆதி ப்ரோ அது அந்த அது வேறடா, அது வேறடா, சின்னடா, இல்ல தெரியுதா இல்ல? அஜித் குமார் அஜித் குமார் ப்ரோ கேட்க வந்த டவுட் இன்னொருத்தரும் கேட்கணும்னு நினைச்சாரு. ஷாம் ப்ரோ அவரே கேட்கட்டும். ஷாம் ப்ரோ. ஷாம் ப்ரோ கேளுங்க ப்ரோ. அதேதான் ப்ரோ, அந்த தேவர் மகன் விரும்மாட்டில என்ன பிரச்சனைன்றத பத்தி தான் அஜித் குமார் கை தூக்கிட்டார். அவர் கேட்கட்டும் ஃபர்ஸ்ட். அஜித் குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆதி ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னன்னா, அந்த 2 படத்துலயுமே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள தான் நடிச்சுக்குவாங்க. அது அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனை தானே. இதே மத்த படத்துல வந்து அந்த அதிகாரம் இருக்கிறவங்க இல்லாதவங்க பிரச்சனைங்க அந்த மாதிரி சொல்லும் போதுதான், ஸோ நம்ம இப்படி இருந்திருக்கோமா, அப்ப நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு சொல்லி தானே தாட் வரும். இது பாத்தீங்கன்னாலும் அது பிரதர்ஸ்குள்ள இருக்கிற சண்டைன தேவர் மகன், இது வந்து பங்காளிக்குள்ள இருக்கிற சண்டை தானே. எனக்கு அந்த இது தெரியல. எனக்கு அதுதான் ஒரு காலில் வந்தனமோ டவுட்டா கேட்டிருந்தேன். இப்ப அதை பார்க்கும்போது விட இதை பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடுறது, சொந்தக்காரங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இது இன்னும் மத்த படத்துல, ரஞ்சித் படத்துல, மாரி படத்துல பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி இருக்கிறவங்க இல்லாதவங்க காமிக்கும் போது, இப்ப இதுல தானே அந்த ஒரு இது யோசிப்பாங்க, இப்படி இருந்திருக்கமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது தெரியல, அது ஒரு டவுட். இதுல வடிவேலு சொல்லுவாங்க, வடிவேலு கூட ஒரே கம்யூனிட்டி தான். ஆமா கரெக்ட். ஆமா அவங்க கம்யூனிட்டி தான், யாரும் இல்ல அவங்க கம்யூனிட்டி தான். அதான் ஏதாவது குறியீடு இருக்கான்னு கேக்குறேன். ஆப்போசிட் கம்யூனிட்டி வந்து அப்ரஸ் பண்ணுங்க. சொல்றேன். இல்ல ப்ரோ, தேவர் மகன் வந்ததுக்கு அப்புறம் கம்யூனல் வயலன்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்றாங்கல்ல. என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அதான் சொல்றேன் கேளுங்க. என்னன்னா, நீங்க திரையில இதை என்னவா காமிச்சிருக்கீங்க, யாருக்கும் சண்டை அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் அதோடைய விளைவுகள் இருக்காது. எதை வந்து குளோரிஃபை பண்ணிருக்கீங்க, யாரை குளோரிஃபை பண்ணிருக்கீங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம். இப்போ தேவர் மகன்ல வந்து பிரச்சனை என்னன்னா, டைட்டில் இருக்கக்கூடியது அந்த குடும்ப பேர் கிடையாது, ஒரு சாதி பேரு. அப்புறம் இது பாட்டு வந்து போற்றி பாட்டு பண்ண தேவர் கால்டி மண்ணு அப்படின்னு சொல்லி வருது. இது படத்துல யாருக்கு நடந்துச்சுன்றதை விடுங்க. இப்ப இந்த குளோரிபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்குது இல்ல இந்த படத்துல, இந்த அது 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 இது பண்றதோ இல்ல முக்குலத்தோர் அப்படின்னு பச்சையா பாடி அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கறதோ, ஒரு 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 குளோரிஃபை பண்றதோ, இது எல்லாத்தோட இது என்ன ஆகும்னா கொம்பு சீவி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும்னா, இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆகும்னான்னு அசம்ஷன் பண்ணல, ஆச்சுன்னா தெற்கு பகுதிகளில், தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதிகளில் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு. ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே மீசை முறுக்கிட்டு, நாங்க தான் இது, நீ எல்லாம் வந்து எங்களை விட
கீழே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஏற்கனவே அப்ரஸ் பண்ணி ரொம்ப வயலன்ஸ், கேஸ்ட் வயலன்ஸ் ரொம்ப நிறைய நடந்துட்டு இருந்த ஒரு ஒரு பீரியட்ல ஒரு குரூப் மட்டும் நீங்க புனிதப்படுத்தி குளோரிஃபை பண்ணி இன்னும் கொம்பு செய்ய விட்டீங்கன்னா இதுதான்டா அது. ஆனா லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வீரம் கிடையாதுடா அப்படின்னு ஒரு 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 ஜோன்ல ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்த குளோரிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாட்டை மட்டும் ஒரு பாட்டு எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகும், ஒரு படம் எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டு தான் அதிக பேருக்கு ரீச் ஆகும். அதனாலதான் நேற்று சொல்லும் போதே சொன்னேன், அவங்களோட இன்டென்ட் சண்டை போட வைக்கிறதுன்றது கிடையாதா இருக்கலாம். ஆனா அதாவது இதை கேட்டு எல்லாரும் சண்டை போடணும், கலரை அடிக்கணும்ன்றது இல்ல படம் எடுத்தவங்களோட இன்டென்ஷன். அப்படியா இல்லாம இருக்கலாம். ஆனா விளைவுகள் அதுதான் ஏற்படுத்துச்சு. ஏன்னா குளோரிஃபிகேஷன் அதிகமாயிடுச்சு அந்த படம் சொல்ல வந்த கருத்தை விட. சிம்பிள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதான் நான் சொல்றேன். இப்போ வந்து அந்த படத்துல வந்து குளோரிஃபை பண்ணது தப்பு தான். ஆனா வந்து அவங்க இன்னொரு கம்யூனிட்டியை போய் அவங்கள போய் அப்ரஸ் பண்ணுன்னு படத்துல எதுவுமே சீனே இல்லையே. அது ஒரு சில சைக்கோஸ் பண்ணதுக்கு அந்த படத்து மேல பழி போடுறது தப்பு தானே. நீங்க நான் சொல்றது தமிழகத்துல மொத்தமா இந்த இது நடந்ததுக்கு காரணமே கேஸ்ட் அட்ராசிட்டிஸ்லாம் நடந்ததுக்கு காரணமே இந்த படம் தான். நான் பழி போடல, புரியுதா? நான் சொல்றது ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நெருப்புல எண்ணெயை ஊத்துற வேலையை இந்த படம் பண்ணிச்சு. இந்த படத்தோட அந்த குளோரிஃபிகேஷன் பண்ணுச்சு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க இப்ப இவங்களா தீய வச்சு பத்த வச்சாங்கன்னு கேக்குறீங்க. நான் இல்ல, ஏற்கனவே எரிஞ்சுட்டு இருக்கிற தீ அதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துறாங்கன்னு சொல்றேன். இல்லைன்னா அதே டைமிங்ல தானே அந்த சின்ன கவுண்டர், எஜமானு, வள்ளல் அந்த மாதிரி அந்த படத்துலயுமே வந்து எல்லாமே குளோரிஃபை பண்ணி அப்ப அந்த டைம்ல எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் சார்ந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். நான் ஒரு படத்தை மட்டும் சொல்லலையே. சின்ன கவுண்டரு, இது எஜமானம், இல்ல தேவர் மகனம், எல்லாத்தையுமே தான் நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு, எந்த பார்வையில இருந்து நீங்க இதை பார்க்கணுன்ற ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இவர் கேட்டார்ல, அவரு ரன்துடைய படங்கள்ல வந்தோ இல்ல மாரியோட படங்கள்ல வந்தோ யார் ஆப்போசிட்ல இருக்காங்கன்றத காட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து இப்பதானே அதை பத்தின டாக் அதிகமா இருக்குன்னு இவங்க என்ன காட்டுறாங்கன்னா, என்ன நடந்துச்சு அதுல யார், இப்போ நீங்க என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, முதல் கேள்வி யார் அடிச்சாங்கன்றது தானே இருக்கும். யார் அடிச்சாங்கன்றத சொல்லாம அங்க ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன? அது சண்டை கிடையாது. ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை அடிச்சிருக்காங்க. சண்டைனா ரெண்டு குரூப்புக்கு சண்டை நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை அடிச்சிருக்காங்கன்னா யாரு அடிச்சாங்க, யார் அடி வாங்கினாங்கன்றத சொல்லிதான் ஆகணும். அண்ட் அதை எப்படி சொல்றாங்க, அவன் அடிச்சான், நம்ம வந்து மொத்தமா இத என்ன சொல்றது, இவங்க ஒரு ஒரு கலவரத்தை தூண்டுற துணிலையோ இல்ல அப்படியோவா இருக்கு. இல்ல, அடிப்படையா அங்க டைலாகுமே கூட எப்படி வரும்னா, நீ கால் மேல கால் போட்டு உட்காந்து நானும் கால் மேல கால் போட்டு உட்காருவேன் அப்படின்னு தான் வரும். அது ஈக்குவாலிட்டி. ஏன்னா நீ கால் மேல கால் போட்டு எதிரில் உட்கார்ந்ததுக்காக கொண்டுக்க அப்படிங்கிற பட்சத்துல அதோடைய நீச்சி அந்த மனசாட்சியோட சரி அந்த நிலைமையோட நீச்சியா தான் இதெல்லாம் வருது இல்ல. சோ அப்போ இன்னைக்கும் அதே மாதிரியான எண்ணத்தோட இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அது அவங்களுக்காக சொல்ற படம் தான், அவங்களுக்காக சொல்லப்படுற விஷயம் தான். அதுல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கோ இன்டர்பிரட் பண்ணிக்கிறதுக்கோ இவங்க வாய்ப்பே கொடுக்கலையே. மீறியும் இப்ப ஏதாவது ஒண்ணு இவங்க பேசுறாங்கன்னா அது இவங்க இன்ஃபர் பண்ணிக்கிட்டது. ஆர்ட்டா அவங்க எதையுமே தப்பான விஷயத்தை எங்கேயுமே குளோரிஃபை பண்ணல. அப்ப அதுக்குதான் நம்ம சொல்றது என்னன்னா, இது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல. ஆனா ஏற்கனவே கமலும் ராஜாவுமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பொது மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது நாங்க தப்பு பண்ணிட்டோம், அது பெரிய இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல ரொம்ப வருஷம் கழிச்சு அதை விவாதிக்கும் போது அந்த நேரத்துல அந்த நிலத்துல அனுபவிச்சவங்களோட எதுவுமே நமக்கு தெரியாது. இங்க அவங்களுடைய கதைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ப்ராப்ளி இப்ப நீங்க இந்த ஜேபிஎம்ல ஒரு சீன்ல உட்கார வச்சு பிரகாஷ்ராஜ் கேட்கும்போது ஒருத்தரா இன்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க அந்த நிலத்துல போய் அதனால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அதனுடைய கதைகளை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பத்தின ஒரு தெளிவான புரிதல் வரும். இன்னொன்னு நான் சொல்றேன், நான் எவ்வளவு சொன்னாலும் பேக் ஆஃப் த மைண்ட்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, இவன் இப்படிதான், இவன் வந்து ரஞ்சித் மாரிக் சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்பவுமே என்ன சொல்றேன்னா, இங்க என்கிட்ட ஸ்பேஸ்லயோ இல்லையோ என்கிட்ட கேட்கறத விட அதை பத்தின அந்த நியூஸ்லாம் இருக்கு. இது இன்டர்நெட்ல இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்க என்கிட்ட கேட்கறத விட கம்மி நேரம் தான் ஆகும் போய் சர்ச் பண்றது. போய் அங்க எப்ப என்ன நடந்துச்சுன்னு படிங்க. படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோடைய மொத்த கலனில வரும். ஏன் அது நடந்துச்சு, அதுக்கு என்ன ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும். ஓகே ஓகே. இப்ப இன்னொரு சவுத் தமிழ்நாடுல வந்து
இல்ல அவ்வளவுதான் விளக்கம் சொல்லிட்டு முடிஞ்சு. திரும்ப இந்த டாபிக் வந்து அடுத்து இல்ல இல்ல ரொம்ப நேரம் நான் அது போயிடும் எனக்கு டாபிக். அந்த இல்ல மாதிரி ஆனா யோசிச்சேன். எனக்கு ஒரு அவர் டவுட். சொன்னது கரெக்ட்னு சொல்ல அதனாலதான் வரேன். நானுமே மதுரை தான். அவர் சொன்னது நிறைய பாயிண்ட் கரெக்ட். அவர் சொன்ன ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். சின்ன சின்ன பசங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்கல்ல, சம்பந்தமே இல்லாம போற்றி பாடடி பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். என்னடா தம்பின்னு கேட்டா அவன் சொல்லுவான். டீட்டெயிலா சொல்ல விரும்பல. ஆனா அவனுக்கு ஜென்ரலா சில விஷயங்கள் கேட்டா அது தெரியல. ஆனா இது கரெக்டா தெரிஞ்சிருக்கு. கரெக்ட். அவர் பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். அந்த பாடல் வந்ததுக்கு அப்புறம் திருவிழால என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு நிறைய டீட்டெயில்ஸ் இப்பவும் அவைலபிளா இருக்கு. அதை பத்திய புக்ஸும் நிறைய வந்திருக்கு. நான் திருநெல்வேலி தான். ஸோ அவர் சொன்னதுல எல்லாமே கரெக்ட் இருக்கு. இப்பவும் கூட சில குரு பூஜைகள்ங்கிற பேர்ல அந்த மாதிரி பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுவுமே தடை பண்ண வேண்டிய ஒரு இதுதான். அதான் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நான் அதுக்கான என்னோட பக்கத்துல விளக்கத்தை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் சில உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் வாங்க, இல்லாட்டி நீங்க வந்து இல்ல ப்ரோ, எனக்கு கூகுள்லயோ இல்லையோ படிச்சு பாருங்க. சொல்லியிருந்தீங்கல்ல, எனக்கு அதுதான் இது வந்து இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. இல்ல தப்பு அதுல இல்ல எனக்கு என்ன நான் புரியல. அதனாலதான் அந்த புரிதலுக்காக தான் கேட்டேன். வேற இல்ல எதுவும் காரணம் இல்ல. தப்பே இல்ல. நான் அதான் சொன்னேன், நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நானு. பட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டிஎம் வாங்க. ஏன்னா இதுக்கான ஸ்பேஸாவே மொத்தமா மாறிடக்கூடாதுல்ல. கேட்க வரவங்க சினிமா ஸ்பேஸ் ஏதோ ஒன்று கேட்க வராங்க. ஸோ இதைதான் நான் சொல்ல வந்தேன். இது சினிமா பத்தி இருக்கிறதுனால இது இங்க சொன்னேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் வாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க கூகுள் பண்ணுங்க, நிறைய கிடைக்கும். அப்படியே வேற ஏதாவது நீங்க டாபிக் பேச இருந்தீங்கன்னா அதுக்கு போலாம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் என்னதான் கதை, இவரு ஆரம்பிச்சிட்டாரு லோகேஷ் மாதிரி. இல்ல அவர் ஓப்பன் ஹண்ட்ரட் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவர் பாயிண்ட்டுக்கு சொல்லிட்டாரு. நம்ம எப்பயும் அதானே பேசணும். இப்ப மணிமேகலை சொன்ன பாயிண்ட் சொல்றாரு. இப்ப மணிமேகலை ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, அதான் ஒரு டேரக்டர் சொல்றாரு. நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றோம், ஆளுக்கு ஒரு பாயிண்ட். அவர் டேரக்டர் சொல்ற ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துங்கன்றாரு, அவ்வளவுதான். அவர் இப்படி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம்ன்றாரு, அவ்வளவுதான். முடிஞ்சு போன கதைக்கு எதுக்கு அது வேணா விட்டுருங்க, அடுத்தது வாங்க. ஆனா இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன், ஆர்ட்ன்றது எப்பவுமே யாரு பர்சீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கண்ணுல இருந்து தான் அது அது இது. இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மாதிரி அதை பார்ப்பேன், இன்னொருத்தங்க வேற மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணிக்குவாங்க, இன்னொருத்தங்க வேற மாதிரி பண்ணிக்குவாங்க. அதனாலதான் ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு நீ ஏன் இதை பண்ண அப்படின்னு விளக்கம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு நான் இதைத்தான் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அப்படி சொல்றதா இருந்தா அவர் படத்திலே சொல்லியிருப்பாரு. சோ நீங்க என்னெல்லாம் இன்ஃபர் பண்ணிக்கிறீங்களோ அதுதான். அது ஒரு காமனா எல்லாருமே இந்த படத்தை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இப்ப கொட்டுக்காளியே அந்த அந்த ஆட்டோல அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாபின் நடந்து போற சீனை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க. அது எல்லாமே ஆர்ட் தான். நீங்க என்னவா பர்சீவ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கான அந்த படம். இப்படி தனித்தனியா அவங்கவுங்களுக்குமான படமாவே அதை பார்த்து ரசிச்சுக்கலாம். நீங்க ஒரு கிரியேட்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருந்தா அவர் படத்துல எடுத்துப்பாரு. இன்னொன்னு வணிக ரீதியாகவும் ட்ரால்ஸாகவும் இதுவாகவும் அது ரொம்ப என்ன சொல்றது, அத அது அது ஒரு இப்போ லியோல வந்து அந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக் திங் வந்து திரைக்கதையா அதை பத்தி அவங்க கலாச்சாங்கன்றதுக்காக அவர் அந்த டிஃபென்ஸ் எடுத்து வச்சாரு. அது தேவையில்லை, அது லேகு, அது எனக்கு பிடிக்கல, அது போர் அடிக்குது, அது உண்மையா இல்லையா இப்படின்ற படம் சார்ந்த ப்ராடக்ட் சார்ந்த விஷயமா அது வந்ததுனால. ஆனா இங்க அது கிடையாது. இங்க வந்து அது கொஞ்சம் குறிப்பா நான் சொல்றேன், வலைப்பேச்சு ஒரு மோசமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பகை இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு நல்லா யாரு வேணா சொல்லலாம். இப்ப நம்மளுமே சொன்னேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சது, செகண்ட் ஹாஃப் எனக்கு ஒர்க் ஆகல, இது நான் சொன்னேன். பிரகாஷ் ஒன்று சொன்னாரு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் படத்துல, அது வேற. ஆனா தனிப்பட்டு எனக்கு ஒருத்த மேல இருக்கிற கடுப்புக்கு நான் வந்து இவ்வளவு நேரமா நான் இவ்வளவு நாட்களா இவ்வளவு மாசமா நான் வந்து வலைபேசியில வந்து என்ன பேசிட்டு இருந்தேன்னா, ஹீரோ நாயகத்துவம் வந்து தப்பு அது இதுன்னு பேசி ஹீரோஷிப் வந்து இங்க குறையணும் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்த ஆட்கள் இன்னைக்கு அப்புறம் ரசிகர்களே அங்க முட்டாள் ரசிகர்கள் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அவங்க இங்க வந்து பேசும்போது இப்போ இன்டர்வியூஸ்ல எல்லாம் வந்து அந்த ரசிகர்களை ஏமாத்திட்டாரு மகள் அப்படி இப்படின்லாம் பேசி, அப்புறம் இது கலாச்சாரத்துக்கே இது அப்படிலாம் பேசி அஜித்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, வேற ஒரு அஃபேர் இருக்கு அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி இப்படிலாம் போறாங்க பர்சனலா. சோ என்னன்னா இப்ப இது இந்த மாதிரி ஒண்ணு அவங்க விஷ மாதிரி ஒண்ணு பரப்பிட்டு இருக்கும்போது பொது மனப்பான்மையில இது மாறணும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்க, லட்சியம் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அது ஒரு எடுத்து வைக்கிறவங்க, இப்ப அவங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்க பாக்குறாங்க. ஓகே இது வந்து ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு நீங்க அப்படி உண்மையா கூட இருக்கலாம் இல்லாட்டி பொய்யா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க.
இது வந்து ப்ராடக்ட் சார்ந்ததே கிடையாது. இது அதுக்கு வெளியே இந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு முட்டாள்தனமா ஒரு கலாச்சாரம், ஒரு அது இதுன்னா அது சம்பந்தமே இல்லாம அதை தாண்டி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அதனால வர்ற இது இல்லை. அது அது வந்து ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட இருந்து வரும்போது ஒரு டேரக்டருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இது வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு, சொசைட்டியோ இல்ல கலெக்ஷனையோ. ஸோ இது இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் அந்த இடத்துல நிப்பாட்டி அதை சொல்ல வச்ச மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் சொல்றதுக்கான காரணம் ஆயிடுச்சு அது. ஸோ என்ன சொல்றது, நான் வந்து இதுக்கு மொத்தமா அவரை பிளேம் பண்ண முடியாது. இன்னொன்னு அவர் என்ன சொன்னாருன்னா, இது 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 வந்து ஃபேக்கு, இது பொய் அப்படின்லாம் சொல்ல. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படியே எடுத்துக்கோங்க என்ன ப்ராபப்ளி. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னார். ஆனா நான் அந்த இதுல பார்த்தேன், இன்னொரு பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படித்தானே வச்சுக்கோங்க, அஃபேர் இருக்குன்னே வச்சுக்கோங்க என்ன இப்ப அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. ஸோ அதான் சொல்றேன், இது இது மொத்தமாவே வந்து இது இது வந்து என்ன சொல்றது, இது மகிழ் வந்து சப்பக்கட்டு கட்டி தன்னைய இது பண்ணிக்கிறதுக்காக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மற்ற திரைக்கதை சார்ந்தோ இல்ல மகிழ் சார்ந்தோ இருக்கிற குறைகள் சொல்லும்போது அவர் ஏத்துக்கிறாரு அதை. ஆமா இது நான் பண்ண தப்பு தான், இது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவரும் பேட்டி கொடுக்கும்போது ஏதாவது வார்த்தை சொல்லும்போது ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் கேப் விட்டு, ஏன்னா வார்த்தை கூட தப்பாயிடக்கூடாதுன்னு அவர் கேப் விட்டு கரெக்டா தெளிவா பேசுறாரு. கணீர்னு எதுலையுமே நம்ம தப்பா அந்த இது சொல்லிடக்கூடாது. சிம்பிளா அந்த அஜித் மாதிரியே தோற்றம் உள்ள ஒரு நடிகருக்கு ஆமா நான் வாண்டடா ஒரு சீன் வச்சிருக்கேன்னு போய் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, ஏங்க அது எதாச்சும் நினைச்சு எங்க ஷூட் பண்ணும்போது கேமரா எங்களுக்கு தெரியல, அது அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடைக்கல, அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, அங்க அப்ப யார் அங்க அவைலபிளா இருக்கோ அவங்களை போடுவாங்க. ஏன்னா இங்க நமக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதிகம், ஏன்னா அங்க அஜர்பைஜான்ல படம் எடுக்கிறதே கம்மி. அப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு கேட்டகரியே கிடையாது, கிடைக்கிற ஆளுங்களை வச்சு டிபார்ட்மெண்ட். நாங்க கேமரா ஷூட் பண்ணப்போ தெரியல, எடிட்டர் நான் படத்தை நான் 1000 தடவை பார்த்துருப்பேன், ஆனா அப்பயும் எனக்கு தெரியல. அஜித் சார்ட்ட படத்தை போட்டு காமிச்சோம், அப்பயும் தெரியல. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்து எங்களுக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படிதான் தெரியுது, எங்களுக்கே அப்படிதான் தெரியுது. ஆனா நாங்க அதை மீன்ல அது எதாச்சும் அனிச்சையா நடந்த அதாவது அனிச்சையா நடந்த சம்பவம் அப்படின்னாரு. அவ்வளவுதான். இது மாதிரி அவர் தெளிவா சில விஷயங்கள் ஓப்பனா தான் சொல்றாரு. ஓப்பனா சொல்ல முடியாத விஷயங்கள் இது மாதிரி சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். சாரி, கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தேன். ஏதாவது யாராவது என்ன தேடினீங்களா? இல்ல ஓகே. உங்களை யாரும் தேடல, எல்லாம் ஆதி ப்ரோ தான் தேடினாங்க. இன்னைக்கு அடுத்து ஆர்டர் போட போயிட்டாரு. இல்ல இன்னைக்கு என்ன ப்ராமிஸ் டேவா பரணி? ஏன்னா இன்னைக்கு தைப்பூசம்லாம். ஆனா எல்லாரும் ஊர் உலகத்துல எல்லாரும் தைப்பூசத்தை பத்தி போஸ்ட் போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும்தான் வந்து ப்ராமிஸ் டே பத்தி ஏதோ போட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டே? ப்ராமிஸ் டே தானே? அத பத்தி போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒருத்தர் ஆதி ப்ரோ. நான் போடவே இல்லை ப்ராமிஸ் பத்தி. நான் தைப்பூசம் போஸ்ட் போடல, ப்ராமிஸை பத்தியும் போடல. அந்த மலேசியால ப்ராமிஸ் டே, மேக் அ ஃப்ரெண்ட் டே, 2 டே எல்லாமே தெரியுது விஷால் ப்ரோக்கு. இல்ல இன்ஸ்டால இருக்கவங்க எல்லாமே தெரியும். இல்ல இன்ஸ்டால இருக்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இல்ல அதுக்குதான் அதுக்கு அஜித் குமார் நீங்க மட்டும் செகண்ட் தேர்ட்னு சொல்லாதீங்க, அப்படியே போய் விட்டுருங்க. வார்த்தையே வேணாம். இந்த டாபிக் உங்களுக்கு பேச நிப்பாட்டிட்டேன். நீங்க செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்னு போயிட்டே இருப்பீங்க. ஜெர்மனி சொல்லிடாச்ச மாதிரி முடிச்சிடுறேன். அதாவது அன்னைக்கு நான் செகண்ட் என்னன்னு சொல்லவே இல்லைல்ல, அதுக்கு எனக்கு அந்த ஸ்பேஸை கேட்டுட்டு கொஞ்சம் டோஸ் விழுந்துச்சு. அதை சொல்லணுமா? நான் நாளைக்கு சொல்லிடுறேன். இல்ல வேணாம், நீங்க தனியா உங்க ஒய்ஃப்டே நேரடியா சொல்லிருங்க. பக்கத்துல இருப்பாங்க, இல்ல பக்கத்துல இருப்பாங்க, கூப்பிட்டு நான் சொல்லிட்டேம்மான்னு சொல்லிட்டு இதை சொல்லிருங்க. ஓகேவா? இல்ல அவங்கள்ட்டே மொத்தமா சொல்லிருங்க. நீங்க வந்து இங்க ஓப்பனா இவ்வளவு சொல்றேன் 1 2 3 4 5 6 சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதை விட்டுருவோம். சரி ரைட்டு. எதுக்கு சொல்ல வந்தா முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி விஷால் ப்ரோக்கு மட்டும் சொல்லிடுறேன். விஷால் ப்ரோ மாதிரி ஆட்கள் இன்ஸ்டால வந்து இதெல்லாம் வந்து பயங்கரமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சூக்ஷ்மதர்சினி படத்துல இந்த பாசிட்டிவ் சொல்லுவார்ல, இன்ஸ்டாகிராம் பிடிக்காது எனக்கு, ஃபேஸ்புக் தான் பிடிக்கும், அதுக்கு சில பல காரணங்கள் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் டைப். ஏன் இன்ஸ்டாகிராம் பிடிக்காது, விஷால் ப்ரோ மாதிரி ஆளுங்க அங்க இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து அது வேணாம் நான் இருக்கிற சொல்லிட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். சிறப்புண்ண, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே. டிராகனோட டியூரேஷன் 2.5 மணி நேரமா? 2 hours 35 minutes 50 seconds. சரி, நாளைக்கு ஹக் டே. எல்லாரும் காலையில எழுந்து ஒரு கட்டுப்படி வைத்தியத்தை பண்ணிட்டு வாங்க. யாரு கூட ப்ரோ? ஏங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா யாரோடையும் பண்ணலாங்க ஹக்ன்றது. எனக்கு பழக்கம் கிடையாது ப்ரோ. இந்த வேற இப்ப அவரு புனிதமா பேசிட்டு இருக்காரு, இவரு டபுள் மீனிங்ல யோசிக்கிறாரு. இல்ல டபுள் மீனிங்ல இல்ல, எனக்கு யாரும் இல்லன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இதனாலதான் நான் ட்விட்டர் பக்கமே வரது. யாருமே இல்லையா? இப்பதானே கையில ஒரு பாப்பா வச்சு கொஞ்சிட்டு இருந்தீங்க. அவங்க இருக்காங்க, பாப்பா அக்கா குழந்தை.
சரி, ஓகே, முடிச்சிடலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, ஓகே, ஆல் தி நாளைக்கு பெஸ்ட். பார்க்கலாம். பை பை. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். ம். டாடா.